முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, கதிர்வேலா, ஆறுமுக கடவுளே, சுப்பிரமணிய சுவாமி, என் இன்பமே, ஈசனே, பரம்பொருளே, எங்கும் நிறைந்த பரபிரம்மே, சரணமையா சரணம், சரணமையா சரணம், சரணமையா சரணம், சிவாய் சிவாய். மயில் வாகனனே, மயூர வாகனனே, எங்கள் நாதனே, குமார கடவுளுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. குமார கடவுளுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. குமார கடவுளுக்கு அரோகரா. ஓம் குமரகுருதாச குருப்யோ நமக. ஓம் குமரகுருதாச குருப்யோ நமக. ஓம் குமரகுருதாச குருப்யோ நமக. ஓம் ரமணாய நமக. ஓம் ரமணாய நமக. ஓம் ரமணாய நமக. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஓம் பிரிய பாபாஜி நம. ஓம் பிரிய பாபாஜி நம. ஓம் பிரிய பாபாஜி நம. ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. சொல்லுங்க வினோத். வணக்கம் சாமி. வணக்கம் சுவாமி, கனவு இதை பற்றி விளக்க. கனவு நம் பதிவுகளிலிருந்து வருகிறதா, இல்லை நம் எதிர்பார்ப்பிலிருந்து வருகிறதா? கற்பனை நம் ஆசையிலிருந்து பிறக்கிறதா? இது விளக்குவோம் சாமி. இது நிறைய முறை துறவியா வந்து விலகிட்டாரு, மறந்துட்டீங்களோ? சரி. சாமி. அதாவது பாத்தீங்கன்னா, கனவு எப்படி எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த கண்ணால் பார்த்திருப்போம், காதால் கேட்டிருப்போம், இல்ல ஒரு விஷயத்த ஆழமா அந்த விஷயத்த ரசிச்சிருப்போம், எதிர்பார்த்திருப்போம். அது வந்து நம்ம அந்த நிகழ்காலங்கள்ல நம்ம உணர முடியாத சூழ்நிலையில நம்ம இருந்திருக்கோம். அது என்ன ஆகுனா, நம்ம உறங்கும் போது, ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது சில விஷயங்கள் ஒப்பிட்டு பார்த்தல், கம்பாரிசன்ஸ்னால இந்த கனவுகள் அதிகமா வரும். நிறைய தன்னை பாவிச்சுப்போம். அதை இதுன்னு சொல்லி அதுக்குள்ள நம்மளை இணைச்சி பாவிச்சுப்போம். இந்த மாதிரி ஒரு நிகழ்வுனால கனவுகள் வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம் சம்மந்தப்பட்டிருப்போம், ஆனா எதிராளி ஒரு விஷயத்த நம்மளை பார்த்திருப்பாங்க. நம்ம வந்து அவங்க ரசிச்சிருப்பாங்க, இல்ல நேசிச்சிருப்பாங்க, இல்ல விரும்பி இருப்பாங்க, இல்ல வெறுத்து இருப்பாங்க, சில எதிர்த்து இருப்பாங்க, கோவப்பட்டிருப்பாங்க, நம்மள பழி வாங்க நினைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பல கோணங்கள்ல எண்ணங்கள் தோணும். அது உங்களுக்கு வந்து தெரியும். இதெல்லாம் நம்ம அந்த தருணத்துல சந்திச்சிருப்போம். ஆனா அந்த தருணத்துல நம்ம கொஞ்சம் பக்குவமாவோ இல்ல டீசெண்டாவோ நடந்திருப்போம். அதை உடனே வெளிப்படுத்தாம அப்படியே நம்ம பொறுத்துக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் ஒரு அதுக்கு கொஞ்சம் உருவங்கள் சேர்த்திருக்கோம். இந்த உள் அனுபவங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு சில விஷயங்களை கூட உருவாக்கும். இப்ப நீங்க பாருங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு எதிர்த்தோன்னா அவன் 100 வார்த்தை பேசுவான்.
அதெல்லாம் என்னன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற வேட்கை, விரக்தி, கோபம், தாபம், விருப்பு, வெறுப்பு இதெல்லாம் சேர்ந்து நல்லதை கூட கெட்டதா காட்டும், கெட்டதை நல்லதா காட்டும். இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆக்சுவலி இது மனதோட ஒரு தொடர்புல ஏற்படுகின்ற ஒரு தாக்கங்கள். இப்போ மனதுல பல திறன்கள் இருக்கு. மனதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய திறன்கள் இருக்கும். இதுதான் நீங்க ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு விஷயத்தை எப்படி கையாள்வது அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அனுபவம் நம்மளை கோழையாக்கியிருக்கோம், ஒரு அனுபவம் நம்மளை வீரனாக்கியிருக்கோம், ஒரு அனுபவம் நம்மளை சோர்வாக்கியிருக்கோம், ஒரு அனுபவம் பாத்தீங்கன்னா நம்மளை எதிர்பார்த்தபடி இருந்திருக்கும். இதெல்லாம் நம்ம மனசுக்கு வந்து பலத்தை தரும், பலவீனத்தை தரும், சோர்வை தரும், தளர்ச்சியை தரும், உறுதியை கெடுக்கும், அமைதியை கெடுக்கும், நிம்மதியை கெடுக்கும். பெரிய மாவீரன் கூட ஒரு செயல் கோழையாக்கி அவனை கூனி குறுக வச்சிரும். இதெல்லாம் வரும்போது இதனோட தாக்கங்கள், இதனோட அனுபவங்கள்லாம் கூட கனவுகளா வரும். இது வந்து மனதின் ஒரு இந்த கனவின் திறன் கூட வச்சுக்கலாம். அதுக்கு பேர் நம்ம கனவுகள் எப்படி தோன்றுகின்றன அப்படின்ற போது இவ்வளவு காரணங்கள் இருக்கு. இந்த இவ்வளவு காரணங்கள்ல எது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ரொம்ப பாசிட்டிவா, உற்சாகமா இருக்கும். அதே கனவு நம்மளுக்கு பலவீனப்படுத்துற மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா ஒரு பயம், உடனே போன் அடிப்பாங்க, சாமி நான் இந்த மாதிரி கனவு கண்டேன், அது நடந்துருமா அப்படி நான் சொன்னேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, கவலைப்படாதீங்க. அதுக்கு நல்ல விஷயங்களையும் நேர்மறையாக்கி காட்சிகள் என்பது வேறு. இப்ப சுவாமி காட்சி அளிக்கிறாங்க, முருகப்பெருமான் வராங்க, சிவபெருமான் வராங்க அப்படின்லாம் சொல்றாங்கன்னா அதெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த உணர்வுல அந்த உணர்வுல நம்ம இவ்வளோ சுயேட்சையில சொல்லும் போது சுழண்டுகிட்டு இருப்போம். இவ்வளோத்தையும் நம்ம சந்திச்சிருப்போம், எதிர்த்திருப்போம், தவிர்த்திருப்போம், ஒளிஞ்சிருப்போம், விலகி இருப்போம், நின்று இருப்போம், ஏதோ பண்ணியிருப்போம். அப்பெல்லாம் கடவுளை பிடிச்சி நின்று இருப்போம். அப்பெல்லாம் நம்மளுக்கு கடவுள் உதவுனா அந்த உணர்வு, இந்த மனம் தாண்டி உள்ளம்ன்ற ஒரு இடத்துக்கு போறோம் நம்ம. அதாவது அந்த உள்ளத்துல பாத்தீங்கன்னா இந்த மனசாட்சிக்கு சாட்சியான விஷயங்கள் மட்டும், அதுல கடவுளை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அந்த உள்ளத்துல போய் சேரும். இந்த மனம்ன்றது எல்லாத்தையும் சேரும். ஆனா இந்த உள்ளம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சொல்லுவாங்க உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது அப்படின்வாங்க. இந்த மனசுக்கும் இந்த உள்ளத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இந்த உள்ளம் வந்து உண்மையான நிலையில இருக்கும். இப்ப இந்த உள்ளத்துல நம்ம சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மனதினோட அனுபவங்களை அப்படியே உள்ளத்துக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா அவங்களால திருத்துறது ரொம்ப கஷ்டம், திருத்தவே முடியாது. இதுதான் வாழவே தகுதி இல்லாதவர்கள்னு சொல்றது. அவங்களுக்குலாம் வாழவே தகுதி இருக்காது. அவங்களுக்குலாம் லிவிங் மாஸ்டர் ஒருத்தரால மட்டும் தான் வாழும் தகுதியை கொடுக்க முடியும். இல்லைன்னா அவங்களால வாழவே முடியாது. குருமார்களோட அருள் ஒரு வேளை அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம சுவாமி பகவான் எல்லாம் வாய்ப்பு கிடைச்சி வசதி கிடைச்சி அவங்க இடத்துக்கு போனாலும் அந்த உள்ளம் அவங்களோட அனுபவங்களே இடம் கொடுக்காது, தடுக்கும். அந்த மனமாகப்பட்டது எதை விரும்போம்னா வன்மையான விஷயங்கள் மட்டுமே விரும்பும், மென்மையான விஷயத்தை வெறுக்கும். அதனால இவங்களுக்கு வந்து நிறைய சிரமங்கள். அப்ப இந்த சூழ்நிலையை வந்து யார் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் மாஸ்டர் தான் சரி செய்யணும். ஒரு நல்ல நிலையில் வாழும் குரு மட்டும்தான் அவங்கள வந்து இந்த இடத்தை திருப்பி அவங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் மற்ற குருமார்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாரோட அவங்களோட சொந்த முயற்சியில எவ்வளவு தூரம் உண்மையா நாடுறாங்களோ அதுக்கப்புறம் முன்னேறுவாங்க. இந்த உள்ளத்தோட தொடர்பு நினைவுக்கு வந்துச்சுன்னு சொன்னா அதெல்லாம் கனவு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இத வந்து நீங்க இன்ட்யூஷன், அதாவது இந்த இன்ட்யூஷன் வந்து நம்மளுக்கு வந்து
ஒரு விஷயத்த ஆழ்ந்து சிந்திக்கும் போது ஏற்படுற பிரதிபலிப்புன்னு சொல்லியும் சொல்லுவாங்க சைக்காலஜிக்கல். இது நம்ம சப்கான்சியஸ் ஸ்டேட்டஸ் ஆழ் மனசுல இருக்கிற பதிவுகள்னு கொண்டு வரலாம். இப்படின்னு ஒண்ணு இருக்கலாம். இந்த கனவுக்கு இவ்வளவு காரணங்கள் இருக்கு. இந்த கனவே வராம எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா நிறைய எண்ணங்கள் நம்ம தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம எண்ணங்களே இல்லாம இருக்கிறதே இல்லை இல்லையா? நினைச்சுக்கிட்டே இருக்கோம், நிறைய எண்ணங்களை வளர்த்துக்கிட்டே இருக்கும். இதனால்தான் இந்த மனசுக்கு அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சுகம் இல்லை, துக்கம் இருக்கு. இது தொடர்ந்து போச்சுன்னா உயிர் துன்பப்படும். அந்த துன்பம் படும் போது இந்த உடல் நோய்வாய்ப்படும். இப்படி நிறைய விஷயங்கள், அதெல்லாம் உங்களுக்கு இயல்பா தெரிஞ்ச விஷயங்கள். ஸோ இவ்வளோ காரணங்கள் இருக்கு கனவுக்கு. நீங்க குறிப்பிட்டு ஏதாவது ஒரு கனவு உதாரணத்துக்கு சொல்லுங்க, அதற்கான விளக்கத்தை சொல்லும் போது சரியா இருக்கும். ஏன்னா நான் இவ்வளவு விஷயம் இருக்கு கனவுன்னு போயிட்டீங்கன்னா. சொல்லுங்க. நிறைய பேர் கனவு பண்றது பத்தி, கனவுக்கு பலன் சொல்றதெல்லாம் இருக்குதுங்க சாமி. இப்போ சில மாதிரி கனவுகள் கண்டா சில பலன்கள் இருக்குன்றாங்க. சில பேர் இந்த மாதிரி இறந்து போனவங்க தன் கனவுல வந்து இதை மாதிரி பண்ணுன்னு சொல்றது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாம் மனமா கிரியேட் பண்ணுதா? சொல்றேனே, இவ்வளோ காரணங்கள் இருக்கு கனவுக்கு. நீங்க இப்ப இறந்து போனவங்க வந்து பேச தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மனம் ஒரு நிலை அடைஞ்சு நீங்க கவனமா இருந்தீங்கன்னா இந்த ஆவிகள் கூடலாம் பேசும். அதெல்லாம் பொய் கிடையாது, அதெல்லாம் இருக்கு. அதனோட தொடர்புகளை பேசும்போது இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு தந்தை இருந்திருப்பான். அந்த தந்தை பாத்தீங்கன்னா மேல ஒரு அதீத நம்பிக்கை வச்சிருப்பான் பையன். அந்த நம்பிக்கையின் வாயிலாக அவர் இறந்துட்டு இருப்பாரு. அந்த சோர்வுல இவன் அப்படியே, அப்பா இந்த சூழ்நிலையை நம்ம நல்லா சந்திச்சிருக்கலாமே, நம்மளுக்கு துணையா இருந்திருக்குமேன்னு ஒரு ஏக்கம் ஏற்படும் போது அந்த மாதிரி ஒரு உணர்வுகள்ல இருந்து அந்த ஆவிகளோட தொடர்பு கொள்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ பட் அந்த ஆவிக்கு வந்து எல்லாத்தையும் சாதிக்கும் திறன் இருக்கா, நல்லது செய்வானா, அதெல்லாம் கிடையாது. பட் அவனுக்கு ஒரு ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். அது அது ஏன்னா அவனோட விஷயம் அது, அவ்வளவுதான். இது அந்த ஆவியே இவனுக்கு அந்த எல்லாம் நல்லது செஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் செய்யாது. அதுக்கு அந்த சக்தி எல்லாம் கிடையாது. ஆனா உன்னுக்கு இப்ப இந்த மாதிரி அந்த நம்பிக்கையை வச்சிருந்தா இல்லையா, அந்த அனுபவம் வந்து அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். அந்த நம்பிக்கை வந்து அந்த சமயத்துல இந்த மாதிரி பேசப்படும் போது ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கலாம். இப்போ இறந்து போன மனைவி கனவுல வந்துச்சு அப்படின்னு ஒரு கணவர் சொல்றாருன்னா, அவரு கிட்டத்தட்ட அந்த கனவு கண்டு இருந்தாருன்னா குறைஞ்சது ஒரு 7 நாட்கள்ல இருந்து 10 நாட்கள் 15 நாட்கள் வரைக்கும் அவர் கோழையா தான் இருக்கு. ஏன்னா அது வந்து அவருக்கு இருக்கும் போது இந்த பலம் இப்ப இல்லைன்றத அது உணர்த்தும் போது அவர் உள்ள அனுபவிச்சதை வெளியே தேடுவார். கிடைக்காது. கிடைக்காத போது பயங்கர பலவீனம் ஆயிடுவாங்க. அப்ப அவங்க கோழை ஆயிடுவாங்க. அவங்களுக்கு திரும்ப அதை மீண்டு வெளியே வர்றதுக்கு எப்படின்னா, அது யூஸ்வலா காலம் பண்றதுதான். மாறி திரும்பி வருவாங்க. இப்போ மாறி அவங்க அந்த ஸ்டேஜ்ல இருந்து திரும்ப விடுபட்டு திரும்ப வேற ஏதோ ஒரு சூழல். ஏன்னா அந்த மனம் ஒரே விஷயத்திலே நிற்காது, மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். அதே கனவுல பாத்தீங்கன்னா இவங்க இவர் அப்படியே இந்த கோழைய பலவீனம் ஆகினே இருக்கும் போது பாத்தீங்கன்னா, இவர் ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கிண்டலுக்காக. அதே டைம்ல ஒரு விஷயம் சுவாரஸ்யன்றதுக்காக சொல்றேன். இவர் பக்கத்து வீட்டுக்காரிய சைட் வச்சிருப்பாரு. அதை அவங்க பார்த்துட்டு கண்டுபிடிச்சு ஒரு சண்டை நடந்துருக்கு.
அன்னைக்கு அவர் எதிர்த்தார் பாருங்க, அந்த எதிர்ப்பு அவருக்கு நினைவுக்கு வரும், திரும்ப நார்மல் ஆயிடுவார். இதுல இவர் எதுவுமே செய்யல. உங்களுக்கு புரியுது நான் சொல்ற விஷயம்? புரியுதா இன்னும்? புரியுதுங்க சார். ம். ஆனா அவர் இல்லையேன்ற ஏக்கம் பலவீனமாயி கோழையாயிருந்தவர் அப்படியே அந்த இதுல ஃபீல்ட்லயே போவாங்க. அந்த அனுபவங்கள் தான் அவங்களுக்கு பழைய பதிவுகளோட இணையப்படும் போது இவங்க நினைச்சுப்பாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள நடந்த ஒரு எதிர்ப்பான விஷயம். அப்போ வந்து இவர் விரும்பினதுனால அதை எதிர்த்திருப்பார். ஆக்சுவலி இவர் சைட் அடிச்சது இவர் ஒத்துட்டு இருப்பாரு. இவர் தான் சைட் அடிச்சார். ஆனா இது வந்து ஒரு கொலை குற்றமோ இல்ல. இது ஒரு நார்மலா நிறுவனத்தை மாட்டிக்கிட்ட பிறகு அவங்க இவரை அசிங்கப்படுத்துறாங்க. அசிங்கப்படுத்தும் போது இவர் அவங்களை எதிர்க்கிறாங்க. எதிர்க்கும் போது இவங்க பிரசன்ட்டுக்கு வந்துருவாங்க. சிம்பிளான விஷயம். ஆனா அப்போ இப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவங்க தப்பு பண்றாங்கன்னு வச்சுப்போம். ஒரு சின்ன ஜென்ஸ் பிராக்டிக்கல உடனே அவங்க ஒய்ஃபோ ஏதோ ஒண்ணு எதிர்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஃபீல் வந்து இது செய்யக்கூடாதுன்னு தடுக்குதுன்னு வச்சுப்போமே. இவங்க ஆசைக்கு இவங்களோட சுகத்துக்கு இவங்க தேவைக்கு இருக்கும்போது அதை எதிர்ப்பாங்க. இது உங்களுக்கு பிரசன்ஸ்ல எல்லாருக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இதேதான் ஆணுக்கும் இதேதான் பெண்ணுக்கும் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அந்த எதிர்க்கப்படும் போது ஏற்படுற ஒரு அனுபவங்கள் இருக்குங்க. அந்த அனுபவம் இவங்களை திரும்ப நிகழ்வு கொண்டு வந்து இவர் வந்து நான் வந்து நீ இல்லைனாலும் நான் எப்படி வாழ்ந்து காட்டுறேன் பாரு, நான் அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு இவருக்குள்ளே இவர் மனசுக்குள்ளே இவரே பேசி இவரே எழுந்து நிற்பார். இதுக்கு டைம் எடுத்துக்கும். அவ்வளவுதான். சில பேருக்கு ஒரு பாக்கியசாலிகள்லாம் இருந்தா உடனே உடனே டக்குன்னு குரு இது கிடைக்கும் போது டக்குன்னு அவங்கள அதுல இருந்து மாத்தி வெளியே கொண்டு வருவாங்க. அதாவது விருப்பம் இல்லாம வெறுப்பம் இல்லாம கொலையும் அவமே எதிர்க்கவும் செய்யாம அந்த மாதிரி. அது வந்து அந்த மனசை அந்த சூழலை ஏத்துக்கிட்டு அந்த சூழலே இருந்து அதை அமைதிப்படுத்தி இதெல்லாம் இயல்பு இப்ப இறந்துட்டாங்க அதான் உண்மை. நாம் தான் இனி நம் நிலையை உயர்த்திக்கணும். இதுதான் நம்மளோட இது. இந்த இடத்துல நம்ம கடவுளை நம்பி குருவை நம்பி தான் நம்ம வாழ்க்கையை தொடரணும் என்றத புரிதல் கொடுத்து அது கொண்டு வராங்க. இது இது புரிதல் என்பதெல்லாம் வேற. இது இந்த இடத்துல பேசணும் சொல்றோன்றதுக்காக சொல்றேன். அவங்களுக்கு புரிய வைப்பாங்க. ஒரு ஒரு விஷயத்தையும் புரிய வச்சுட்டா மனம் தெளிஞ்சிடும். தெளிஞ்சிட்டா குழப்பம் இருக்காது. குழப்பம் இல்லைன்னா தெளிவு இருக்கும். தெளிவு இருந்தா உடனே குருவின் உபதேசமோ குருவின் காட்சியோ குருவின் நாமமோ தெளிவா வச்சிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி ஓம் குமரதாச குரூப்பியே சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நான் சொல்றதுல பாத்தீங்கன்னா குமரதாசுக்கே எனக்கு ஒரு குழப்ப நிலை. அதுக்கப்புறம் நான் உடனே கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தெளிவா நின்று சொன்னேன். ஆனா அந்த தவறு எனக்கும் நடக்குதுன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். சரி இது நம்மளும் இவ்வளவு குழப்பத்துல இருக்கிறதுனால இந்த நாமத்தை கரெக்டா உச்சரிக்காம ஏதோ வேகத்துல பாதி பாதியா முழுங்குறோம். தெளிவு இல்லாம இருக்கும்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி ஒரு 15 நிமிஷம் அதுக்குள்ள போய் சரி பண்ணி அப்புறம் நாமத்தை தெளிவா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த செயலுக்கு போறோம். பட் இது எல்லாருக்கும் சாத்தியமான இல்லை. ஏன்னா அவ்வளவு கவனம் இருக்காது யாருக்கும். இப்போ இந்த கனவுக்கு இவ்வளவு காட்சிகள் இருக்கு. இந்த கனவு வச்சு நீ உன்னோட வாழ்க்கையை சொல்றது, இந்த கனவு வச்சு உன்னோட எதிர்காலத்தை சொல்றது. மேக்சிமம் எதிர்காலத்தை பத்தி தான் சொல்லுவாங்க. கடந்த காலத்தை பத்தி யாரும் சொல்றது இல்லை. இப்ப கடந்த கால வாழ்க்கை இவருக்கு தடுக்குது, பிளாக் பண்ணுது, என்னை இயங்க விடாம ப்ராப்ளம் பண்ணுது, எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னும் போது மட்டும்தான் கடந்த கால விஷயத்துக்கு போகணும். 190% எதிர்காலத்தை நோக்கி தான் இருக்கும் இல்லையா? நீ இப்படி இருப்ப அப்படி இருப்ப ஏதோ ஒரு விஷயங்கள். ஆனா இதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கும்னு பாத்தீங்கன்னா உண்மையா இருக்கிற விஷயங்கள் ரொம்ப குறைவா இருக்கும். ஏன்னா இந்த காலம் அதோட வேகமா சுத்தும். இப்ப இதுக்கு வந்து நேரம் ரொம்ப முக்கியம்.
சொன்ன இந்த மனதின் அனுபவத்தை கொண்டு அந்த பதிவுகளின் போய் அந்த பதிவுகளினால இன்னொரு உணர்வுகளை கலந்து இன்னொரு உணர்வுலேருந்து பிரதிபலிக்கின்ற காட்சிகள் தான், அதான் நினைவுகள் தான் கனவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நினைவுல இருக்கிறத விட கனவுக்கு பலம் அதிகம்னுவாங்க. அந்த நினைவுல நீங்க பிரசன்ஸ்ல என்னெல்லாம் பாக்குறீங்களோ அதெல்லாம் பெருசா தெரியாது. ஆனா அந்த கனவுல பாக்குற விஷயம் பெருசா தெரியும். ஏன்னா அதுக்கு ஒரு பலம் அதிகம். ஏன்னா அது நடக்கும்னு நம்புவாங்க, அது உண்மைன்னு நம்புவாங்க. ஏன்னா இது நம்ம நினைக்கல, தானா வந்தது. இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து ஒரு ஆழ் மனதின் தொடர்பு கூட சொல்லலாம். ஒரு சமயம் கவனம் சீரா இருக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் வெளியே தெரியும். கவனம் குறைவா இருக்கு, நான் தெளிவா இல்லைன்னும் போது எல்லாமே தப்பா தெரியும். நல்ல விஷயம் கூட தப்பா தெரியும். இது மாதிரி நிறைய காரணங்கள். இந்த கனவுக்கு ஒரே தீர்வு இதா இதுன்னு சொல்ல முடியாது. இவ்வளோ விஷயங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு கனவுன்னு ஒன்று. அதனால நீங்க குறிப்பிட்ட விஷயங்கள் சொன்னா ஒன்னொன்றுக்கு ஒன்னொன்னு காரணம் சொல்லலாம். இதுதான் இப்ப நீங்க சொல்ற மாதிரி யாரோ இந்த கனவு வச்சு எல்லாம் சொல்றாங்கன்னா, இப்ப நான் இவ்வளவு காரணங்கள்ல அவரோட கனவுக்கு வந்த காரணம் என்னன்றத வந்து ஒரு அனலைசிஷன். இப்ப எனக்கு ஒரு கனவு வந்தது சாமி அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா அதுக்கான விளக்கம் நான் சொல்வேன். ஆனா கனவே எப்படி தோன்றதுன்னு பாத்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் இருக்கு கனவு வர்றதுக்கு போறதுக்கு எல்லாம். பாருங்க, அதான் சொல்லிட்டேனே, இது ரொம்ப எளிமையா ஒத்த வரியில முடிக்கணும்னா அந்த ஆழ்மனதின் பதிவுகள், ஆழ்மனதின் எதிர்பார்ப்புகள், ஆழ்மனதின் நோக்கங்கள், இன்னும் போலாம். இது வெறும் ஆழ் மனசுல இருந்து வெளிப்படுற ஒரு விஷயம்தான் இது. நாமளே உன்னை கண்ணுல பார்த்திருப்போம், அதுக்கு ஒரு காட்சியை நாமளே உருவாக்கியிருக்கோம். அது கூட கனவா வரும். அதாவது நம்ம பார்த்து ஏதோ ஒரு கேட்ட விஷயத்த பாத்தீங்கன்னா, நீங்க சப்கான்சிய ஒரே விஷயம்தான். 10 பேருக்கு நான் உபதேசம் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா ஒருத்தர் அந்த காட்சிக்கு போயிடுவாங்க. அவங்க சில காட்சிகளை உருவாக்குவாங்க. சில நினைவுகளை உருவாக்குவாங்க. நான் சொல்ற வார்த்தைகள் கேட்டு. ஏன் அது உருவாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் அவங்களுக்கு அதை உணர முடியுன்ற நிலை. அதனாலதான் யாராருக்கு எப்பொருள் எப்டினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவங்க மனதால கேட்கப்படும் போது அவங்கவுங்க விஷயம் தான் போகும். ஆனா அந்த உண்மையான பொருள் அறியணும்னா நீ உனக்கு அறிவு வேணும். அறிவுல இருந்து இதை பார்க்கணும். ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபிக்ஷன்ஸ், ஒரு கற்பனையை உருவாக்குவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். நான் சொல்ற உண்மையான விஷயத்த புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், மைண்ட் அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா இந்த உண்மைக்கும் பொய்யுக்கும் நடக்கிற போராட்டம் தான் அந்த அழுத்தம். ஸ்ட்ரெஸ்ன்றது என்னன்னா இவ்வளவுதான், சிம்பிளா பாத்தீங்கன்னா. அந்த உண்மையை ஏத்துக்காம எதிர்த்தா நீ மன அழுத்தமாகும். ஏன்டா எதிர்க்கிறோம்? ஏன்னா சில என்கிட்ட சொல்லியிருப்பாங்க, என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுல சில பேர் வெளிப்படையா சொல்லுவாங்க, சாமி நான் நல்லவன்லாம் ஆயிட்டேன், என்னால வாழ்றது ரொம்ப கஷ்டம் சாமி, என்னை அப்படியே விட்டுற அப்படின்னுவாங்க. நான் சொன்னேன், உன்னை யாருப்பா நல்லவன் சொன்னேன்? அவனே சொல்லு, நீ அப்படியே இரு, அது உன் விருப்பம், அவ்வளவுதான். அதுக்காக நான் உண்மையை பேசாம இருக்க முடியாது. ஆஹ் உங்களுக்கு என்னன்னா வெறும் இந்த வாழ்வியல் முறையில் இருக்கிற வெறும் தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் மட்டும் கடவுள், அவ்வளவுதான். அதை தாண்டி எதுக்குமே எனக்கு கடவுள் கிடையாது. எனக்கு ஞானம் வேணாம், முக்தி வேணாம், யோகம் வேணாம், ஆரோக்கியம் வேணாம், எதுவுமே வேணாம் எனக்கு. எனக்கு தேவை ஆசை, 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 ஆசை. வேணும், 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 அவ்வளவுதான். ஒரு ஆத்திரமா ஆன்சைட்டியா திரும்பிட்டு இருப்பாங்க. இங்க ஆன்சைட்டி ஓவர் ஆகி அவங்களுக்கு வலிக்கும் போது கடவுள் வேணும். அந்த வலி போயிடுச்சுன்னா திரும்ப கடவுள் போயிடணும். திரும்பி அவங்களுக்கு வலிக்கும் போது கடவுள் வேணும். இது மாதிரி தேவைப்படும் போது கடவுள் வேணும். ஒரு விஷயத்துக்கு நடக்கும்போது கடவுள் வேணும். எதிர்பார்க்கும் போது இந்த மாதிரி விஷயத்துக்கு இவங்க இருப்பாங்க. ஆனா இப்ப இது இவங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். வேற வழியே கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேதான் வாழ்க்கை போயே ஆகணும். மன அழுத்தம். ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த உண்மையையே தொடாத போது பொய்யாக தான் நினைப்பது, தான் சாதிப்பதுன்னு தன்னையே எல்லாம் மிகைப்படுத்துறாங்க. ஒரு சின்ன காரியம் கிளாஸ் எடுத்து அப்படி வச்சா கூட இது நான் தான் செஞ்சேன், எல்லாம் நான் தான், எல்லாம் நான் தான், எல்லாம் நான் தான், நான் தான் இவங்களா ஒரு பிரமையை உருவாக்குறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சிரமம்.
அதுலாம் ஸ்ட்ரெஸ் ஆகுது தவிர வேற வழியே கிடையாது. அது நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. மைண்ட் ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ், சைக்காலஜிக்கல், அப்புறம் நிறைய உடல் ரீதியாக, மன ரீதியாக, அறிவு, நிறைய நிறைய அழுத்தங்கள் இருக்கு. சைக்காலஜி, பிசிக்காலஜி, அப்புறம் பயாலஜி. பயாலஜி சிஸ்டம் கரெக்டா போயிட்டு இருக்கும். ஆனா அந்த பயாலஜி சிஸ்டம் கூட பாத்தீங்கன்னா, இவங்க ஒன்ன டச் பண்ணிட்டு அதை நானின்னு இவங்களே வச்சுக்கிட்டு இதுதான் நான் சொல்லி அதை பிடிச்சி அதை அழுத்துவாங்க. பிசிக்ஸ் கரெக்டா இருக்கும், பிசிக்ஸ் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா டெவலப் பண்ணணும்னா அதை போய் பிடிச்சிப்பாங்க. இவங்களே எல்லாம் நான் பிடிக்கும் போது எல்லாமே ப்ராப்ளம், எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஏன்னா அதனுடைய ரியாலிட்டில இருந்து, அந்த உண்மைத்துவத்துல இருந்து இவங்க வேறுபடும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய வரும். இவங்களுக்கு ஒரு பதட்டம், பயம், அப்புறம் என்ன சொல்றது, ஒரு மாதிரி அடுத்தவங்களை துன்புறுத்தி கொண்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்துல. அவங்க நல்லா அமைதியா இருந்துன்னே இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தையில அங்க இருக்கிற சுற்றுப்புற சூழலையே கெடுத்துருவாங்க. அங்க ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இவங்க வந்துட்டானோன்னு அந்த இடத்தையே கஷ்டப்படுத்துருவாங்க. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் ஒரு விஷயம். அதனால இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும் அப்படின்னா கூட என்னன்னா, இந்த உண்மையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இப்ப நம்ம கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது எல்லாமே தன்னை இணைச்சு கேட்கிறோம், நான் பாவிக்கிறோம். இந்த மாதிரி இப்ப நான் ஒரு உபதேசம் கொடுத்துட்டு இருக்கேன்னா கூட அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு காட்சிகளை உருவாக்குறாங்க, அவங்கவுங்க ஒரு சூழல்ல. இதை நாங்க வெகு நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு துறவியின் கதையை சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்கும்போது அந்த இடம் எப்படி இருந்திருக்கு, அந்த சூழல் எப்படி இருந்திருக்கும் நீங்க சொல்லுங்கன்னும் போது ஒருத்தர் ஒரு ஒரு கலையில விவரிச்சாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஏன்னா அவங்கவுங்களோட சிந்தனையின் அளவு பிரகாரம் அதை சித்தரிக்கிறாங்க. இந்த சிந்தனைகள் சித்தரிக்கப்படுவதும் கனவாகும். ஒரு சிந்தனை அவங்களுக்குள்ளே வரும், அதுக்குள்ள அப்படியே இவங்களே மொழிகி பாவிப்பாங்க. அந்த மொழிகி அது நான் தான் நம்ப ஆரம்பிப்பாங்க. நம்ப ஆரம்பிச்சு அந்த இடமும் இதுதான் சொல்லி முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ணி அங்க வந்து நான் ஒரு மரம் இருந்தது, அந்த பக்கத்துல வீடு, இங்க ஒரு குளம், இப்படி எல்லாம் சில கனவுல கண்ட சுவாமி. அந்த ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த கனவு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, அப்படி இதுக்கு என்ன அர்த்தம்லாம் கூட சொல்லி கேட்பாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு சிந்தனையில் சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு சொன்னா அவங்க வீக் ஆயிடுவாங்க. நான் சொன்னேன் இதெல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவான எனர்ஜி கனவு, அவங்களுக்கு அந்த சாதகமா என்ன நல்லதோ அதை சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த சிந்திக்கும் திறன் கூட கனவா மாறும். இந்த கனவுகளுக்கு பாத்தீங்கன்னா நிறைய, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எல்லாரும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், 100 வருஷம் நான் வாழ போறேன்னு நம்புறாங்களே, அதுவே ஒரு கனவு தான். அந்த கனவு எத்தனை நம்பிக்கையை கொடுத்தா இவங்க இவ்வளோ சாதிக்க போறேன், இப்படி பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன், நான் இது நான் அது, நான் இப்படி சேர்க்கணும் அது சேர்க்கணும். பாருங்க அந்த கனவோட பலம் நினைவோட எவ்வளவு பெருசா இருக்குன்றதுக்காக ஒரு உதாரணத்துக்கு சொல்லு. பாருங்க இந்த நடராஜர் பத்திர இந்த பாட்டு கூட வரும். கனவென்ற வாழ்வை நம்பி காற்றுன்ற மூவாசை மாறுத சூழலிலே கற்றுன்ற நித்த நித்தம் உணவென்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவும் பகலும் உண்டுண்டு உறங்குவதை கண்டதே அல்லாது ஒரு பயனடைந்தது. இது இந்த இந்த பாட்டுல வரும். எந்த பாட்டுன்னு சரியா டக்குன்னு வரல. கனவென்ற வாழ்வை நம்பி, இது கனவு போல கலைஞ்சி போயிடும். அவ்வளவுதான், வந்தோம் போனோம், இது ஒரு கனவு போல போயிடும். ஆனா இந்த கனவு தான் நான் நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம்.
இந்த கனவுகளே நீங்க ட்ரஸ்ட் பண்ணி, இந்த கனவுகளே ஃபாலோ பண்ணி, இந்த கனவு தான் நான், இந்த கனவுல ஒரு விஷயங்கள் தான் என்னோட பிரதிபலிப்பு, இதுல இருந்து கிடைக்கிறதா எனக்கு எனர்ஜி, இது நடக்கும், இது நடக்காது சொல்லி அதை ஃபாலோ பண்ணிலாம் நீங்க போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நிகழ்காலத்தை இழந்துருவீங்க. அது ஒரு பெரிய பாதிப்புகளை கொடுக்கும். ஸோ இந்த கனவுகள் வந்து உங்களை கேட்டும் வர்றது இல்ல. அது உங்களை நீங்க அது ரொம்ப அதிக நேரம் இருக்காது. கனவு புஷ்ஷுன்னு போயிடும். அது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அந்த கனவில் பார்த்தது அவங்களுக்கு ஆதாயம் வந்தா ரசிப்பாங்க. ஆதாயம் இல்லைன்னா பயப்படுவாங்க, எதிர்ப்பாங்க, இதை பத்தி குழப்புவாங்க, எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த கனவுக்குன்றது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பதிவுகள் தான் அடிப்படையான காரணம். அதை விட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கோணங்கள்ல போலாம். சிந்தனைகள் ஏற்பட்ட நீங்க ஒண்ணு சிந்திச்சிருப்பீங்க. லைக் வந்து இப்போ நம்ம அப்படி ஓரமா உட்காந்து நம்ம சும்மா பேசிக்கலி நான் இமயமலை ட்ரிப் நல்லா இருந்ததுல அன்னைக்கு சாமி கூட அந்த வார்த்தையை அந்த இடத்துல சொன்னாங்க. அவ்வளவுதான். இது வரைக்கும் தான் நீங்க. இப்ப நீங்க என்னன்னா இது வரைக்கும் தான் நீங்க. அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நீங்க டைவர்ட் ஆகுறீங்க. உடனே நீங்க புறப்பட்டு போங்கன்னா நீங்க போயிடுச்சு. நீங்க புறப்பட்டு போயிட்டீங்க. போயிட்டு எல்லாம் முடிஞ்சு அது ஏதோ சிந்தனை திரும்பி திரும்பி அந்த இமயமலை கம்யூனிகேஷன் வந்து அங்களால உங்களால கார் ஓட்டுறீங்களோ, பைக் ஓட்டுறீங்களோ, ஏதோ ஃபோன் பேசுறீங்களோ, அந்த வேலைக்கு போய் ஆகணும். இந்த பிரசன்ஸ்ல வேலை பார்த்தா அதுல பத்தி போகுது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண விஷயம் பழசு, புதுசு எல்லாம் ஒண்ணா சேர்ந்துடும். சேர்ந்துட்டு அந்த இடத்துல சில சில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸை நீங்க ஃபிட் பண்ணுவீங்க. ஆக்சுவலி பேசிக்கலி ஒரு விஷயம் நடந்துச்சு. அங்க பக்கத்துல வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு அழகு பட்டுறது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்னா ஒரு அழகு பட்டுவீங்க நீங்களே. அங்க ரம்மியமான ஒரு மரம் இருந்திருந்தா, சாமி அது கீழே உட்காந்து இதை பேசியிருந்தா, நாமெல்லாம் இப்படி உட்காந்துருந்தா அந்த எப்படி இருந்திருக்கும் எப்படி. அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து தனிமையா உட்காரும் போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றீங்கன்னும் போது அது வந்து திரும்ப உங்களுக்கு நினைவு வரும். ஏன்னா நீங்க ரசிச்சுட்டீங்க. நீங்க ரசினதை திரும்ப டெவலப் பண்ண பார்ப்பீங்க. அப்புறம் அதை டெவலப் பண்ணி இது பண்ணி அதை பண்ணிட்டு விட்டுருவீங்க. ஆனா திடீர்னு ஒரு 10, 15 நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே அந்த லொகேஷன்ல நான் உட்காந்துருக்க மாதிரியும், நீங்க எல்லாம் வந்திருக்க மாதிரியும், நான் அந்த உபதேசம் சொல்ற மாதிரியும், இது நான் ஏற்கனவே இந்த சுவாமி நம்மளுக்கு சொன்னது அப்படியே நடக்குது. அப்ப நீங்க ஆனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது நீங்க சைக்காலஜிக்கலா பார்த்தா இது எரர்ன்றாங்க. இது தப்பு. மனசு பொய் சொல்லுது உங்ககிட்ட அப்படின்னு. ஏன்னா அது எரர் ஏன் பொய் சொல்றதுன்னா இது சிந்தனை நீங்கள் உருவாக்கியது, சித்தரிச்சது. அதனால அது பொய்யாகுது. ஆனா அதனோட உண்மையான விஷயம்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு கனவு வருது, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தாட்லெஸ் ஆயிடுவீங்க. அந்த காட்சி உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணும். அதுதான் நீங்க நிஜம்னு நம்புற அளவுக்கு உங்களோட எண்ணங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு குழப்பமே இல்லாமல் ஒரு நல்ல கனவா இருந்தா அதுக்குள்ளேயே நீங்க பாவிப்பீங்க. கெட்ட கனவா இருந்தா உங்களால எந்த செயல்பாடும் புரியாதபடி ஒரு அழுத்தங்கள்லாம் ஏற்படும். இதெல்லாம் ஏற்படும். ஆனா இது ஒரு 190% பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பதிவுகளின் அடிப்படையில தான் இது அனைத்துமே நடக்கும். இதுக்கெல்லாம் நானும் சம்பந்தப்பட்டீங்கன்னா சிந்தனை சித்தரிக்கப்பட்டவை, அலங்கரிக்கப்பட்டவை, அனுபவிக்கப்பட்டவைன்னு சொல்லி போலாம். இப்போ இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா கனவுன்னே வராது. எனக்கு எல்லாமே நான் காட்சிகள்ல நான் ஒண்ணு எனக்கு கனவு வந்துச்சுன்னா அதுக்கான காரணத்தை யோசிப்பேன். டக்குன்னு அது பிரசன்ஸ்ல வந்து காட்சியாகி அது யாரோட ரீடிங்ஸ் என்ன டக்கு டக்குன்னு போவேன். சம்டைம்ஸ் என்ன அறியாம சில விஷயங்கள் உள்ள இருந்து வெளிப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இன்னைக்கு கூட காலைல ஒரு சில காட்சிகள் இந்த 2, 3 நாளா அந்த இமயமலையோட இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். கிளட்டு அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு ஏக்கம் வந்தது. ஐயோ, இந்த மாதிரி நிறைய தோணுச்சு. இறக்கப்பட்ட கருணை காட்டணும் அப்படிலாம் போகும்போது அந்த வாழ்வாதார மக்கள் பத்தி சிந்தனை அப்படிலாம் போகும்போது பாத்தீங்கன்னா என்ன அறியாம ஒரு ஒரு கற்பனை உருவாகுது.
ஒரு நான் போய் அந்த ஒரு கிராமத்துல இருக்கிற மாதிரியும், அந்த கிராமத்துல வந்து ரொம்ப ரம்மியமான சூழல் அங்க வந்து நான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம். ஆனா அதுக்கப்புறம் வளர்த்ததெல்லாம் நான். ஆக்சுவலி அந்த ஃப்ளட் எல்லாம் பார்க்கும்போது அந்த கஷ்டத்துக்காக வருத்தப்பட்டோம். அப்படியே போய் நானே இமயமலைல போய் செட்டில் ஆன மாரியும். இதெல்லாம் யார்றா இதெல்லாம் நான் இப்ப காலையில தூங்கி எழுந்த உடனே பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வருது. அதுல என்னன்னா அப்படியே உள்ள போகும்போது சில காட்சிகள் நான் ரசிச்சதோ, பிடிச்சதோ, எதிர்பார்த்ததோ ஏதோ ஒண்ணு அமையிற மாரி, நம்மளுக்கு இங்கத்து சூழல்ல இருக்கிற இன்னலை போக்குவதற்கு அந்தத்தின் சூழல் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கிற மாரி, இதெல்லாம் நானா உருவாக்கியிருக்கேன். எப்போ இந்த 2 நாளா இந்த காட்சிகள் இமயமலையே தொடர்ந்து பார்த்ததுனால. காலைல எனக்குள்ளேயே ஒரு சிரிப்பு. சிரிச்சுட்டு இதுல எதுனா ஒண்ணு நான் நம்பியிருந்தேன்னா கூட, இன்னைய பொழுது வீணாயிருக்கும். அப்படின்னு எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கிட்டேன். நேத்து நான் உங்ககிட்ட கூட சொன்னேன் இத பத்தி. இதுல எதுனா ஒண்ணு நான் நம்பிட்டேன்னா முடிஞ்சிச்சு கதை. இது கனவு, இது நடக்கும், இது எதிர்பார்க்கணும், நம்ம இந்த மாரிலாம் போனோம், வரோம், அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளே அத ஃபோக்கஸ் பண்றோம். அதுக்கு ஒரு எனர்ஜி குடுப்போம், அதுக்கு ஒரு பவர் குடுப்போம், அத பிரசன்ஸ்ல கொண்டு வருவோம். இப்படி. பட் இதுக்கெல்லாம் என்னடா காரணம்னு பார்த்தா, வெறும் அந்த பார்த்த காட்சி. Instagramல தொடர்ந்து இந்த இமயமலைகளை பத்தியே பார்த்திருந்ததுனால வந்த ஒரு ஆழ்நிலை தாக்கம், ஏக்கம், விருப்பம், எதிர்பார்ப்பு அப்படின்ற மாரி விஷயங்கள்ல தான் இத அடிப்படையா பார்க்கிறேன். அப்புறம் இதெல்லாம் இல்ல அப்படின்னு உடனே எங்க போனாலும் நம்ம நிழல் நம்ம கூட தான் வரும். ஸோ இடம் தான் மாறுமே தவிர, நாம ஒரே இடத்துல இருக்கிறது தான் இந்த இயல்பு. இங்க போனா அங்க மாறிடுமான்னா, அங்க மாறாது. அங்க இதை விட பெருசாவும் இருக்கலாம், இதை விட ப்ராப்ளம் சின்னதாவும் இருக்கலாம். ஆனா எல்லா சூழல்லயும் ஒரே விஷயம் தான் இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம இங்க போனா நல்லா இருக்குன்ற விருப்பத்துக்காக அங்க போறோம். ஆனா அந்த விருப்பத்துக்காக போகும்போது அங்க நிச்சயம் நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இல்லைன்னா ப்ராப்ளம். விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சுன்னா நடந்துச்சு. விருப்பத்தை ஏத்த மாதிரி இல்லைன்னா நடக்கல. அப்போ கடவுள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணலையே, கடவுளை குறை சொல்லலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அதுக்கு என்ன, இந்த குறை, அதை குறை, இதை குறைன்னு ஏதோ சொல்லிக்கிட்டே போலாம். நம்ம இங்க இருந்து ஏன் அங்க போனோம், அங்க இருந்து ஏன் இங்க வந்தோம்? எங்க போனாலும் நம்மளோட சௌகரியங்கள் தேடிதான் அவங்கவங்க அலையுறாங்களே தவிர உண்மையை தேடி அலைவதில்லை. அப்ப அந்த உண்மையை தேடிட்டே போறாங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா, ஹம், இப்ப பட்டினத்தார் இருக்காரு, அந்த கரும்பு வச்சுட்டு வர்றாரு. எங்க இருந்தோ அங்கதான் என் முக்தி ஸ்தலம் சொன்ன எங்க நிக்குதோ. அப்ப அவர் உண்மையை தேடுறாரு. அவருக்கான இடம் கிடைக்குது. அந்த இடத்துல அவர் முக்தி அடைகிறார். அந்த மாதிரி ஒருத்தர்களோட உண்மை தேடுதல் போது, இந்த உண்மையை தேடுதல்ல என் மனம், உடல், அறிவு, ஆன்மா அன்றும் அனைத்தும் ஒன்றாம் இணைந்து எதுவும் இல்லாம ஒருநிலை அடைகிறது இந்த ஸ்தலத்துல. அப்படின்னா நீங்கன்னா எதுவுமே உயிர் இன்பகரமா இருக்கு, எல்லாமே ஒன்றாக இணைந்து விட்டது. இந்த நான், எனது எதுவுமே இல்லை. சப்தமும் அடங்கி விட்டன. எங்கே அடங்கியது? ஈசனோட அடங்கியது. ஒரு இது என் ஸ்தலம் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை தேடுறது அது வேற. அது ஒரு ஆன்மீக ஞானியோ, யோகியோ, ரிஷியோ, மகானோ, ஆஹ் இந்த இல்லைன்னா கிடைத்த இடத்தையே அந்த உண்மையாக மாத்துறது, அது ஒரு நிலை. இந்த மாதிரி இந்த கனவுகளுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல நினைவுகள் ஏற்படும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு விருப்பு, ஒரு வெறுப்பு. எதெல்லாம் எதிர்த்திருக்கோமோ அது திரும்ப தாக்கும், எதெல்லாம் விரும்பி இருக்கிறோமோ அது திரும்பி நம்மளை இயக்கும். இதன் அடிப்படையில கனவுகள் நிறைய இருக்கும். ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய எனர்ஜி கிடையாது. கனவு கலைஞ்சிட்டே இருக்கும். இப்ப நீங்க 2 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் கனவு காண முடியாது. அப்படி காண்டீங்கன்னா அது கற்பனை. ஒரு சில காட்சிகளாக ட்ரெயின் வந்து ட்ரெயின் போச்சுன்னா தான் அதுக்கு பேர் கனவு. கரெக்டா? என்ன? ஆமாம் சார். இப்ப 2 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சிருந்தீங்கன்னா என்னது?
நம்மளுடைய கற்பனை. ஸோ இந்த கனவுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்கலா அந்த மனம்ன்ற ஒன்று விஷயம் தான். அந்த மனதை விட்டு வெளியே வந்துட்டு நம்ம அறிவா பார்த்தோன்னா என்ன இருக்கும்? மனதை விட்டு வெளியே வந்துட்டோம். அறிவுபூர்வமாக நான் பார்க்கின்றேன் அனைத்தும். எனக்கு தேவை உண்மை மட்டும்தான். கனவுல நான் ராஜாவா இருந்தானா, பூஜாவா இருந்தானா, நான் டாக்டரா இருந்தானா, பேஷண்டா இருந்தானா, வண்டியில போனானா, கீழே விழுந்தானா, அடிப்பட்ட ஆள் நானா, இல்ல அந்த வண்டி ஓட்டியவனா நானா? இதெல்லாம் யாருன்னா மன சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம அறிவா இருந்து அறிவுல இருந்து இதை பார்த்தோன்னா என்ன பண்ணும்? இதனோட உண்மை மட்டும் தான் நம்மளுக்கு வேணும் இல்லையா? இதில் எது உண்மை? சரியா இல்லையா? இன்னொரு சரிங்க சாமி, எதுவும் உண்மை அல்ல. இல்ல நம்ம இந்த மனம்ன்றத ஒண்ணை விட்டு வெளியே வந்து அறிவுபூர்வமாக நம் கண்ட கனவின் காட்சிகளை பார்த்தா அதுல இருக்க உண்மைத்துவத்தை தேடுவோமா, அந்த கனவையே ரசிப்போமா? உண்மைத்துவத்தை தான் தேடுவோம் சாமி. இதுதான் உண்மை. சோ அப்ப இந்த மனம் சம்பந்தப்பட்ட மனதின் திறன்கள் எத்தனையோ திறன்கள் எவ்வளவு விஷயம் இருக்குது மனசுக்குள்ள. சொல்லுங்க பார்க்கலாம், வரிசைப்படுத்துங்க மனசுக்குள்ள எவ்வளவு எல்லாம் விஷயம் இருக்குது. சாமி, மன உறுதி, தைரியம், தன்னம்பிக்கை. ம்ஹும். இதெல்லாம் மனசுகிட்ட இல்ல. ம். அதனாலதான் நம்மலாம் கடவுளை வச்சு ப்ரே பண்ணி குருவை வச்சுட்டு சுவாமியை வணங்கி நின்று எல்லாரையும் வணங்கி நின்று இதெல்லாம் கேட்டு நம்ம பெறோம். அவங்க நாமத்தை உச்சரித்து இந்த மன உறுதி இல்லை, தைரியம் இல்லை, தன்னம்பிக்கை இல்லை, அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஒற்றுமை இல்லை, இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் நம்ம ஆன்மீகத்துல வந்து பெறோம். ஆனா இயல்பா கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கான், அதை நம்ம பயன்படுத்தல. ம். நம்ம வேற நோக்கத்துல பயன்படுத்திட்டோம். இப்ப இந்த மனத்துக்கு பாத்தீங்கன்னா எப்படி ஆசை, பாசம், சுகம், துக்கம், காமம், குரோதம் இதெல்லாம் மனதுக்குள்ள இருக்கு. அது இருக்கிறதுனால தான் உள்ள இருந்து வெளியே வருது. நீங்க வெளியே இருந்து உள்ள கொண்டு போகல, அது உள்ள இருந்தே தானா வருது. கண்ணால் பார்க்கும்போது, காதால் கேட்கும் போது, தன் பாவத்துல அவங்கவுங்க பாவக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு அமைப்பு அது கொடுக்குது. அவங்க சிந்திக்கிற திறன் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயத்த கொடுத்தீங்கன்னா அவங்க கையாளும் திறன் வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இது மாதிரி இப்ப இந்த மனசுக்கு வந்து நேர்மறை விஷயங்கள் எதுவும் இல்லாத போது இந்த பதிவுகள், ஏன்னா இந்த மனம் பாருங்க முக்காலத்துல சம்பந்தப்படுறது ஒரே விஷயம். நேற்று, இன்று, நாளை. இதனால்தான் அந்த மனதுக்கு நேரம் தேவைப்படுறது. அதனால்தான் இன்றைய இந்த ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று வெளிநாட்டு பயணத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு கடன் தொல்லை நீங்கும். இப்படின்னு சொல்லி ஏதாவது ஜோசியக்காரங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்லிருப்பாங்க. ஏன் டெய்லி சொல்றாங்க? ஒரே ராசி, ஒரே மாறிக்கிட்டே இருக்கு. நட்சத்திரம். ஆமா. சோ இங்க இந்த மனதுக்கு தான் இந்த நேரம் தேவைப்படுறது. நல்ல நேரம், கெட்ட நேரம் இதெல்லாம். நம்ம அறிவுபூர்வமா வந்துட்டோம்னா எல்லா காலமும் நற்காலம் தான். குரு வழிபாட்டுல இருக்கவங்களுக்கு இந்த கால பேதமைன்றதே ஒண்ணும் கிடையாது. ஏன்னா மனம் எப்போதும் ஒரே சிந்தனை, சிவ சிந்தனையில் மட்டுமே இருப்பது. 24 மணி நேரம் யாரை நான் சிந்திக்கிறேன்னா ஈசனை மட்டும்தான் சிந்திக்கிறேன். நான் வேலை பார்க்கிறேன், சாப்பிடுறேன், தூங்குறேன், எல்லாம் செய்யறேன். ஆனா எதன் அடிப்படையில் செய்கிறேன்? இதை சிந்தனையில் செய்கின்றேன். எனக்கு இந்த காலமும் இது வந்தா என்ன மாத்துது, அது வந்தா என்ன மாத்துது, காலை மாத்திச்சு, மாலை மாத்திச்சு, மதியம் மாத்திச்சு, இரவு மாத்திச்சு, காசு மாத்திச்சு, பொண்டாட்டி மாத்திட்டா, புள்ள மாத்திட்டாலாம் மாற மாட்டேன். என் சிந்தனை ஒன்றுதான். இதையெல்லாம் சந்திக்கணும். இது இயல்பு. இந்த உலகத்தோட இணையணும், நான் உலகத்தோட 4 பேரை சந்திக்கணும், 4 பேருக்கும் என்னெல்லாம் செய்யணுமோ இது சமூகம். இது இது இயக்கம். இந்த இயக்கத்துக்குள்ள நானும் இருக்கேன். ஆனா என் நோக்கம் சிவ சிந்தனை தான். சோ இந்த சிவனை பத்தி சிந்திக்க சிந்திக்க நம்ம ஜீவனோட இணைஞ்சு அந்த மெய் உணர்வுல கலந்துரும். எல்லாம் சம்பந்தப்பட்டாலும் எல்லா இடத்துலயும் உண்மையா இருந்துட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி. ஆனா இப்ப நம்ம மனதின் திறன்கள் பத்தி நம்ம பேசப்படும் போது இந்த மாதிரி கனவு காண்பது, கண்ட கனவை நான் என்று நம்புவது, இதெல்லாம் ஒரு திறன். இந்த திறன் அளவுகோல் அதிகமாச்சுன்னா அதுக்குள்ள இவங்க போயிடுவாங்க. இந்த திறன் கம்மியா இருந்துச்சுன்னா அதை வளர்க்க முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கொடுக்குற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இவங்கள சம்
பண்ணிக்கிற ஒரு விஷயம். இப்ப இந்த ஒய்ஃப் பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு லவ் வருது, லவ் வந்தோடனே ஒரு பாச உணர்வு வருது, பாச உணர்வுனா அது எண்டுன்னு நம்புது, அது எண்டுன்னு நம்பும் போது மனசுக்குள்ள ஒரு பலம் உருவாகுது. இது உங்களுக்கே தெரியும். உடனே ஒரு பலம் உருவாகும் போது இந்த மாதிரி பாரு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், அவன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு அவங்க சொன்னா, அவன் இது நீ இப்படி பண்ணு நான் பாத்துக்கிறேன்னு அவங்க ஒரு, ஏன்னா அவங்களுக்கு இவரோட விஷயம் தான் முக்கியம். அதுல நியாயம் தர்மமோ, நீ தப்பு பண்றியா அவன் தப்பு பண்றான்னா சரியா தப்பானா யாரும் யோசிக்க மாட்டாங்க. எந்தன்னா அது லாபகரமா இருக்கணும், அவ்வளவுதான். அந்த மனசுக்கு சப்போர்ட் தேவை. அதுக்குனாலதான் இந்த உறவுகளுக்கு, இந்த மனசுக்கு பாத்தீங்கன்னா இந்த உறவுகள் தான் பலம். நண்பர்கள் வந்தா பலம், உறவுகள் எல்லாம் வந்தா பலம். இந்த பலமா இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, அதெல்லாம் ரொம்ப நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த நம்ப ஆரம்பிக்கும் போது தான் சில ஏமாற்றங்கள் வந்தா ரொம்ப துவண்டு போகுது, இதெல்லாம் நடக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த உறவுகளை எல்லாரையும் நம்பி அந்த ஏன்னா அங்க ஆதாயம் கிடைக்குது. எனக்கு பாருங்க இப்ப என்னன்னா ஒரு காமன் மேன், எனக்கு அமைதி கிடையாது, நிம்மதி கிடையாது, உறுதி கிடையாது, தைரியம் கிடையாது, தன்னம்பிக்கை கிடையாது, இதெல்லாம் எனக்கு இல்ல. ஆனா இது கடவுளோட தனித்தன்மைன்ற ஒரு விஷயத்துல நம்ம கடவுள் நாடி போகும்போதெல்லாம் இது வளர்க்கப்படுறது. ஆனா நம்ம கடவுள்கிட்ட போய் இவ்வளவு கொடு அவ்வளவு கொடு இதை கொடு அதை கொடு இப்படி கொடு அப்ப கொடு இனி கொடு நாளைக்கு கொடு நேத்து கொடு, நேத்து கொடுத்தது அழிச்சுட்டு இனி கொடு இதை கொடு நாளைக்கு அதை கொடு, இப்படி எல்லாம் கடவுளுக்கு வந்து எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் கடவுளை வந்து ஒரு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான். நீ அப்படி அந்த பக்தின்ற இதுல போய் அப்படியே போய் இவங்க அது உள்ள இன்வால்வ் ஆகி இவங்க அதிகாரப்படுத்தி உரிமையை எடுத்து அப்படி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் அவங்கள அந்த அந்த ஏன்னா கேட்கறது அத்தனையும் ஆசைன்றதுனால இவங்க கொஞ்சம் வன்மை ஆயிடுவாங்க. அதை உணரக்கூடிய சூழல் இவங்களுக்கு இருக்காது. வன்மையாகி அவங்க 1 மணி நேரம் கடவுள் முன்னாடி நின்று கேட்டிருந்தா கூட அவங்களுக்கு பத்தாது, இன்னும் அதை கேட்காம விட்டமேன்னுவாங்க. கோயிலை விட்டு வெளியே வந்தவங்க, ஐயோ இதை கேட்கல, ஐயோ அதை கேட்கலாம், நாளைக்கு காலைல கோயிலுக்கு போகும்போது இதை கேட்க, அதுக்குள்ளே இவங்க இந்த இடைப்பட்ட 12 மணி நேரத்துல இன்னும் ஒரு 10 விஷயத்தை சேர்த்துருவாங்க. இது ஒரு மாதிரி. இப்ப இந்த கனவு, நினைவு, கற்பனை, சிந்தனை, சித்திரம், அப்புறம் இந்த மாதிரி நம்பிக்கை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திறன்களா வருது. இப்ப இந்த எவ்வளவு விஷயம் நெகட்டிவா இருக்கோ இதெல்லாம் இவங்களுக்கு பாசிட்டிவா வருது. அதாவது இப்ப நான் சொல்றேன்னா அறிவு, கடவுள், குரு எதுவும் சம்பந்தம் இல்லை. ஒரு காமன் மேன் பத்தி பேசுறேன். புரியுதா உங்களுக்கு வினோத்? புரியுதுங்க சார். இப்ப இவங்களுக்கு இவ்வளவு விஷயம் ஒரு நல்லது விஷயம்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த பாசிட்டிவ் எனர்ஜின்னு பாத்தீங்கன்னா இப்ப இவங்க பாருங்க ஆசா பாசம் சுகம் துக்கம் எல்லாம் வரும்போது இவங்க பலமாவாங்க, பலவீனமாவாங்க, சிரிப்பாங்க, அழுவாங்க, நடப்பாங்க, தூங்குவாங்க, நிற்பாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால ஒரே இடத்துல ஒரே நிலையில் நிற்க முடியாத சூழ்நிலை இருக்கும். மனம் எப்போதும் ஒரு தடுமாற்றத்தோடையும் ஒரு பயத்தோடையும் இருக்கும். பாருங்க இப்ப வந்து அம்மா சப்போர்ட் பண்ணாங்க, நான் இப்போ பாசிட்டிவ் ஆகிட்டேன். ஆனா அம்மா வந்து காலையில ஒரு இட்லிக்கு பொடி வச்சு சாப்பிடுங்கும் போது எனக்கு வேணாம் சட்னி வேணும்னும் போது அம்மா வந்து நீ என்ன கேட்டதுக்கு இது போதாத பொடி வச்சு சாப்பிட்டு போட அப்படின்னு ஒண்ணு நம்மளுக்கு ஒரு, அவங்க அந்த இடத்த வீக் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு ஓல்டே அம்மா சப்போர்ட் பண்ண முடியாது. அம்மாவோட எனர்ஜி நீ பிடிச்சிங்கன்னா வீக் ஆகும், ஏன்னா கோவம் வரும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருக்கு பிடிக்கும், பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா உனக்கு நல்லா ஓன அம்மாவோட அவங்க அம்மாவை வச்சு யாரும் இல்லை எனக்கு வேணும் அது போய் அப்படி உடனே அதுவும் நெகட்டிவ் ஆயிப்போச்சு. உடனே இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா லொடுக்குன்னு போய் புள்ளிய பிடிச்சிப்பாங்க. இல்லைன்னா அப்பாவை போய் பிடிச்சின்னு அப்பா தான் நல்லவர், நம்மளுக்கு எப்போதும் செய்வாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் இந்த ஆதாயத்துக்காக இந்த உறவுகளை நம்பி இது ஒரு உங்களுக்கு அந்த பலம் வருதுன்றதுக்காக. இது பாருங்க இந்த பலம் ஆல் த டைம் ஒர்க் ஆகுறது இல்லை. அதனாலதான் என்ன பண்றாங்க, உன்னை மச்சாம்பா அவன் அப்ப அங்க வேற லெவல்ல இருக்கான்ப்பா ஒரு நம்பிக்கை. மச்சான் அங்க ஜீரோவா இருக்கான். இந்த மச்சான் அந்த மாதிரி அது எல்லாத்தையும் அழிச்சுட்டு இப்படி வீணா உட்காந்து வீக் ஆகும். இது வந்து பொருளாதாரம், வசதி, வாய்ப்பு பார்த்து அதுக்கு ஒரு பிரிவு சேர்வுன்னு அது ஒரு இயக்கம் போயிடும்.
இப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கனால் பார்த்து தன்னை பாவிச்சு அதை நான் உணர வச்சு, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோஸ் வந்து ஒரு சினிமால எல்லாரும் ஒரு ஹீரோவைய எல்லாரும் ரசிக்கிறாங்க, எல்லாருக்கும் அவருக்கு விசில் அடிக்கிறாங்க, மாலை போடுறாங்க, அவருதான் எங்க கடவுள் தெய்வம்லாம் கூட நம்புறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரசிகர் ஆகுறாங்க. அந்த ரசித்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல தன்னை இவனாக பாவிக்கிறான். சோ அது அவனுக்கு எனர்ஜியை கொடுக்குது. அது அவன் தான் ஆகுது. அந்த அது அந்த அவரோட நடை உடை பாவனை, அவர் பேரை வச்சுக்கிறது, இவங்க பேர்ல அவர் பேரை சேர்த்துக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடக்குதுன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஒரு எனர்ஜியா மாறுது. அது சொன்னோன்னா அவங்க ஒரு பூஸ் ஆகுது. அவங்களுக்கு எதிர்ப்பு அதுக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சா அவங்கள வெறுக்கிறது, சண்டை போடுறது, கோவப்படுறது, அதுக்காக பிரச்சனை, அடிதடி, கலாட்டா, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் இதன் அடிப்படையில். ஸோ இதெல்லாம் இந்த மனம் வந்து எதெல்லாம் நான் தன்னை இணைச்சிடுதோ அதெல்லாம் ரியாலிட்டி. எதெல்லாம் தன்னை இணைக்கலையோ அதெல்லாம் நெகட்டிவிட்டி. அப்படின்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு ரூல்ஸ், அவங்கவுங்களுக்கு ஒரு நாம்ஸ், அவங்கவுங்களுக்கு ஒரு ஃப்ரேம், அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்டைல். இங்க யாருக்கும் உண்மை தேவையில்லை, தர்மம் தேவையில்லை, நியாயம் தேவையில்லை, சாஸ்திரம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆனா அவங்கவுங்களுக்கு ஒண்ணு ஃப்ரேம் பண்றாங்க. அவங்க சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி, அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி அவங்களே டிசைன் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு எது கம்ஃபர்ட் கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க டிசைன் பண்றாங்க. இந்த இடத்துல உண்மை எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை. அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன், அவங்களோட சௌகரியத்தை மட்டுமே பார்க்கறாங்க. சௌகரியத்தை பார்த்து யார் என்ன நினைச்சாலும் என்ன, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா தன் விஷயம் மட்டும் முக்கியம். தான் சுகம் முக்கியம், தான் சௌகரியம் முக்கியம், தன் வசதி முக்கியம், தன் வாழ்க்கை முக்கியம், தன் எண்ணம் முக்கியம், தன் கற்பனை முக்கியம், தன் கனவு முக்கியம். நல்லா கவனிங்க. தன் கனவு முக்கியம், தன் நோக்கம் முக்கியம். நான் தான் இதெல்லாம், இதுல எந்துதான் சிறப்பு. இந்த மாதிரி நிறைய யார் எது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க சொல்றது மட்டும்தான் நிஜம்னு வாதிடுவாங்க. இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஆனா இங்க ஒண்ணுத்துல கூட உண்மை இருக்கு. அப்படி இருக்கும்போது கண்ட கனவு மட்டும் உண்மைன்னு எப்படி நம்புறாங்க? சொல்லுங்க வினோத். சுயநலம். ஆ? சுயநலம், தன்னலம். இதெல்லாம் விடுங்க. அற்ப மானிடன் அதஸ்டம் என்று ஒண்ண நம்புறான். ஏதோ ஒண்ணு வெளியே இருந்து உள்ள வந்து கொடுக்கும். ஒரு ஏதோ ஒரு பவரோ, பணமோ, அவனோட தேவையோ, ஆசையோ, ஏதோ ஒண்ணு ஒரு அற்புத சக்தியால் நிகழும். இந்த மாதிரி சில விஷயங்கள், நோக்கங்கள் கூட அதுக்கு ஒரு அடிப்படை காரணமா இருக்கலாம். இன்னும் இதை தாண்டி இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பூர்வ ஜென்மத்துதோ இதோ ஒரு சில விஷயங்கள் நினைவுக்கு வர்றதுக்கும் சில வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த உயிர் அந்த அனுபவத்துல இப்ப இவங்க அதே சூழலுக்கு போயிருப்பாங்க. இந்த போன ஜென்மத்துல அந்த இடத்துல அந்த நிகழ்வுல போகும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க அதை சந்திக்கப்படும் போது இந்த நினைவு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா இது நினைவா வந்து உடனே போயிடும். இதுக்கு வந்து டைம் சப்போர்ட் பண்ணது. காலம் இப்ப நீங்க ஒண்ணு பண்ணா நீங்க அதை பத்தி அதனுடைய ரியாலிட்டி அறிஞனா நீங்க சப்கான்சியஸ்ல போய் அப்படியே போய் கடந்த காலத்துக்கு போகணும். நீங்க காலத்தை வந்து பின்னோக்கி போகணும். பேக் டு த ஃபியூச்சர்ன்ற மாதிரி நீங்க அப்படியே காலத்திலேயே பின்னாடியே போய் இதுக்கான காரணத்தை தேடி நான் போன ஜென்மத்திலே இந்த இடத்துல இந்த திசையிலே இன்னா இருக்கு, இன்னா இருக்கு, இன்னாது இது அதுன்னு
கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்க கவனத்தை குறைச்சி அறிவின் வாயிலாக நீங்க பயணம் பண்ணணும். பயணம் பண்ணி வந்தாதான் இதனுடைய உண்மையை அறிய முடியும். இதுக்கு வந்து இப்போ ஒரு குருவோ ஒரு ஞானியோ இருக்காருன்னா, ஒரு யோகியோ இருக்காருன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. சில சமயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்த நான் ஏற்கனவே பார்த்தா மாதிரியும், ஏன்னா நீங்க ஏற்கனவே ஆனா நீங்க அதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கீங்க, ஆனா நீங்க ஏற்கனவே வந்தா மாதிரியும், நான் இங்கதான் உட்காந்த மாதிரியும், சாப்பிட்ட மாதிரியும் எல்லாம் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் வரும். நல்ல வார்த்தையை கவனிங்க. ஒரு தாக்கம், ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ், ஏதோ முன்னாடியே நடந்த மாதிரி நமக்குள்ள அதெல்லாம் தோணும். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து உண்மையா அந்த சூழலை நீங்க ஏதோ ஒரு காலகட்டத்துல சந்திச்சிருக்கலாம், போன ஜென்மத்துல அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. அது வந்து உங்களை வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு வந்து என்னன்னா, நீங்க இந்த இடத்துக்கு போறேன்னு நினைக்கும் போது ப்ரீ ஜட்ஜ்மெண்ட், ப்ரீயாக ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கீங்க. அந்த லொகேஷன் இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, நீங்க கண்ணால் பார்த்தோ கேள்விப்பட்டதை வச்சு ஒரு சித்தரிச்சிருக்கீங்க. ஆனா நீங்க போன இடம் மாதிரியே அந்த இடம் அமைஞ்ச மாதிரி. இது ஒரு சப்போர்ட் ஸ்டேட்டஸ் உள்ள இருக்கிற ஒரு பதிவுல இருக்கிற ஒரு பொய்மை. சாமி அது மாதிரி முன் ஜென்மத்துல இருக்கிறது ஏன் சாமி அதே மாதிரி ரிப்பீட் ஆகுது? அதே மாதிரி இடத்துக்கு அதே மாதிரி வரும்போது, அப்போ முன் ஜென்மமும் இந்த ஜென்மமும் ஒண்ணுதானா? திருப்பி ஜஸ்ட் ரீப்ளே ஆகுதா? ஆமா, முன் ஜென்மத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நினைவுக்கு வராது. ஏதோ ஒண்ணு நினைவுக்கு வரும்போது அதை நீங்க பிரசன்ட்ல நாங்க இப்ப இணைச்சிட்டீங்கன்னா அதை நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா அதை தொடர்ந்து நீங்களே அதை விரும்புவீங்க. அது ரீட்டைன் பண்ணும், திரும்ப அந்த அது என்னமோ உங்களுக்கு அது கரெக்ட், அது உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா அது சும்மா தொடர்ந்து உங்களுக்கு வந்த மாதிரி இருக்கும். அது ஒரு பதிவாயிடும். அது ஒரு வந்து போகுது பாருங்க. அந்த உண்மை அப்போ நீங்க வந்து போன பிறகு அந்த டைம்ல அந்த உண்மையை நோக்கி போகணும். நீங்க ஒன்ன கண்டு அதை ரசிச்சு அதை பிடிச்சி இதுதான் நான் நம்பி நீங்களா ஒன்னத்தை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு மனதுல இப்ப கற்பனையில போயிடும். அது திரும்பி திரும்பி வருதுன்னா நீங்க ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அது வந்தா நீங்க உங்களுக்கு தன்னை அப்படியே பாவிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே நீங்க பாவிக்க என்ன ஆவீங்க? அதுதான் நான் நம்ப ஆரம்பிப்பீங்க. சோ இங்க உண்மையை தேடுதல் இல்லாமல் போய் அது வேற கோணங்கள்ல போயிடும். இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க எங்க லாக் ஆயிருக்கீங்க, என்னத்தை பாவிக்கிறீங்க சொல்லுங்க. அது மாதிரி உங்களை அறியாம இந்த தொடர்ந்து வந்துட்டே இருந்தா அது வந்து போன ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மத்துக்கும் ரெண்டு பிரசன்ட்ல ஆயிடுச்சான்னு கேட்கிற அளவுக்கு நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்க. அது என்னது அது? அப்படிலாம் நம்ப கூடாது. அப்படி எதுனா இருக்கா? இல்லைங்க சாமி. அப்படி எதுவும் இல்லைங்க சாமி. இப்ப நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் சொல்லும்போது எனக்கு இமிடியேட்டா தோணுதுன்னா, அப்போ ரிப்பீட் ஆகுதா? போன ஜென்மமும் இந்த போன ஜென்மம் இந்த ஜென்மம் எல்லாம் ரிப்பீட் ஆகல. நீங்க போன ஜென்மத்துக்கு எல்லாமே ரிப்பீட் ஆச்சுன்னு சொன்னா உங்களோட விஷயங்கள் எதுவுமே வெளியே சிங்க் ஆகாது. இப்ப ரொம்ப சிம்பிள். போன ஜென்மத்துல நீங்க எல்லாமே அப்படிதான் ரிப்பீட் ஆகுதுன்னு சொன்னா பிரசன்ட்ல இருக்கிற அம்மாவை பிடிக்காது, அப்பாவை பிடிக்காது, அண்ணனை பிடிக்காது, தம்பியை பிடிக்காது, அக்காவை பிடிக்காது, தங்கச்சியை பிடிக்காது, பொண்டாட்டியை பிடிக்காது, காதலியை பிடிக்காது, பொள்ளக்குட்டியை பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது. இப்ப எப்படி எல்லாத்தையும் பிடிக்குது? இப்போ போன ஜென்மத்துல நான் ஒரு மெக்கானிக்னு வச்சுக்கோங்க. இந்த ஜென்மத்துல நான் மெக்கானிக் வேலை தான் செய்யணும். நான் மெக்கானிக் வேலையை எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் வந்து ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும் தான் நினைக்குது. ஒத்துக்க முடியுமா? போன ஜென்மத்துல நான் ஐஏஎஸ் ஆபீசரு அப்படின்னா இந்த ஜென்மத்துல என்னால ஐஏஎஸ் ஆபீசரா வாழ முடியுமா? பாசிபிலிட்டி இல்லையே. இது நடந்தவை, அவ்வளவுதான். சிம்பிள். நன்றி, முடிஞ்சிச்சு. பாஸ்ட், அவ்வளவுதான். இது ஒரு மெமரிஸ். நீ பிரசன்ஸ்ல என்னவா இருக்க, இதுதான் ட்ரூத். இந்த பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை வச்சு நீ பிரசன்ஸ்ல யூஸ் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட எனர்ஜி, அறிவு, அதுக்கெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங் மைண்ட் வேணும். வெறும் பாசிட்டிவான விஷயம் மட்டும் உங்க பாஸ்ட்ல இருக்காது.
இல்லையா? அன்ன காலகட்டத்துல அன்ன வாழ்க்கை முறையில எது உங்களுக்கு நல்லதோ, எது உங்களுக்கு சரின்னு பட்டதோ எல்லாமே இருந்திருக்கும் இல்லையா? நல்லது, கெட்டது எல்லாமே இருந்திருக்கும்ல. அதை நீங்க பிரசன்ஸ்ல யூஸ் பண்ணனா அதுக்கு நீங்க தனியா பவர் எடுக்கணுமே. நிறைய எனர்ஜி, நிறைய விஷயம் உங்களோட உள்ள இருக்கிற அந்த விஷயத்த வெளியே கொண்டு வந்து அதை கரெக்டா கையாளணும், அதை கரெக்டா கொண்டு போகும்போது இந்த கடந்த காலம் நிகழ்காலம் சேரும் போது ஒரு பெரிய குழப்ப நிலை ஏற்படும். மனம் வெடித்து சிதற அளவுக்கு பலம் இருக்கும் இங்க எல்லாம் வரும். அது இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட், வெரி டேஞ்சரஸ் பிளே. அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. சாத்தியமே இல்லைன்னா சாதாரண மனுஷங்களுக்கு சொல்றேன். இதனால்தான் சைக்காலஜிக்கு போறாங்க, நிறைய விஷயங்களுக்கு போறாங்க, கோயில் குளங்கள் சாமிகள் எல்லாம் போயிட்டு அவங்களுக்கு மந்திரிக்கிறாங்க, கயிறு கட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல சிந்தனை பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும்ன்றது தான் எல்லாரோட நோக்கமும் பண்றாங்க. சைக்காலஜி கூட அவங்களோட சப்கான்சியஸ் வந்து கான்சியஸ் கொண்டு வர்றது தான் அவங்களோட மேக்சிமம். நீங்க ஓவர் கான்சியஸ்ல இருக்கீங்கன்னா கான்சியஸ்க்கு கொண்டு போவாங்க, சப்கான்சியஸ்ல இருக்கீங்கன்னா உங்களை கான்சியஸ்க்கு கொண்டு வருவாங்க. இதுதான் ட்ரீட்மெண்ட். ஸோ நீ பிரசன்ஸ்ல என்னவா இருக்கு, திஸ் இஸ் த ட்ரூத். இங்க நீ என்ன பண்ற, இதை வச்சுதான் நீ ஃபியூச்சர் போக முடியும். அதை விட்டு நான் போன ஜென்மத்துல நான் நீ, அதனால நீங்க எல்லாரும் என்ன வணங்குங்கோ, நான் வந்து போன ஜென்மத்துல சித்தர், நான் சொல்றதெல்லாம் அருள் வாக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க சொல்றது ஒண்ணு கூட நடக்கலன்னா உங்களை ஓடி ஓடி உதைப்பாங்க இல்லையா? ஆமாங்க சாமி. பி பிராக்டிக்கல். நம்ம யாரா இருந்தாலும் போன ஜென்மத்துல நான் ராஜா வைக்கிறேன்னா இந்த என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு நான் யாரு? பூஜா. தட்ஸ் ஆல். ஐ ஷுட் அக்செப்ட் த பூஜா. நான் வந்து ராஜா அப்படின்ற கற்பனையில் இருந்தேன்னா என் வாழ்க்கை தானே வீணா போவோம். நிகழ்காலத்தை நான் வீணாக்கிடுவேன்ல. ஸோ நடந்ததை மாற்ற முடியாது, நடக்க போதே தடுக்க முடியாது. இது ரெண்டும் செய்ய முடியாதுன்னும் போது தான் நம்ம நேரம் கடவுள்கிட்ட போறோம். இது ரெண்டும் செய்யக்கூடியவர் யாரு? இப்ப நடந்தது எல்லாம் பாவம், கர்மா. இந்த கர்மா தான் என்னை இவ்வளவு அனுபவிக்க வைக்குது அப்படின்னு இதை மாற்றக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்கு? கடவுள்கிட்ட இருக்கு. நான் இவ்வளவு கடந்து வந்துட்டேன், என் கர்மாவெல்லாம் போக்கி இதெல்லாம் இது பண்ணி கடவுளை நம்பி அந்த பக்தி, சிரத்தை, யோகம், நானும் பயிற்சி எல்லாம் ஏற்று எதிர்காலத்துல நமக்கு கடவுளோட ஆசீர்வாதம்னாலே எல்லா நன்மைகள் நடக்கணும், வாழ்க்கை இன்பகரமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், என்னோட கர்மா வந்து என்னை இயக்காமல் என்னை கடவுள் இயக்கணும் என்ற ஒரு விஷயத்துக்காக கடவுள்கிட்ட போறோம். நடந்தது வந்து யாரு பண்ணுவா? மாத்துவா, கடவுள் மாத்துவா. நடக்க போறதை யார் தடுப்பா? கடவுள் தடுப்பார். ஆனா இந்த மனம் சொல்லி நம்பி நம்ம போயிட்டோம்னா இது ரெண்டுமே செய்யாது. இது அதுக்குள்ளேயே தான் நம்மளை கூட்டு போயிட்டு இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கடவுள் நோக்கி பயணிக்கிறோம், கடவுள்கிட்ட இருந்து எல்லாம் கேட்கிறோம், கடவுள்கிட்ட இருந்து வாங்குறோம், இப்படி இது விருப்பத்தை சொல்றோம். அப்பதான் எதிர்காலம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் கனவு காண்றோம். அகைன் பேக் டு த பேஸ், கனவு. இந்த கனவை கற்பனையாக்குறோம், இந்த கற்பனை தான் நானும் நம்புறோம். இதெல்லாம் மனக்குழப்பத்தின் ஒரு வெளிப்பாடுன்னே சொல்லலாம். அதாவது இதுக்கு நான் அடிக்கடி சொல்வேன், உண்ட உணவு ஒளியில் கரைய வேண்டும், கண்ட கனவு பகலில் பலிக்க வேண்டும். இவன் யாருன்னா தீர்க்கதரிசி, முக்காலத்தை அறிந்தவனா இருக்கணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? சாப்பிட்ட சாப்பாடு மலை ஜலம் ஆகக்கூடாது. உண்ட உணவு ஒளியில் கரைய வேண்டும், கண்ட கனவு பகலில் பலிக்க வேண்டும். நிகழ்வது என்ன, நிகழப் போவது என்னன்னு முன்கூட்டியே தெரியணும்னா அவன் யாருன்னா தீர்க்கதரிசி. அவன் தீர்க்கதரிசியா இருக்கணும்னா முதல்ல அவன் சாப்பிட்ட சாப்பாடு மலை ஜலம் ஆகக்கூடாது. இது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய சக்தி சொல்றதா, பவர் சொல்றதா, அந்த அந்த தகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம ஒரு கனவு கண்டுட்டு அதை நம்புறோம்னு சொன்னா
அந்த கனவு நிஜமாகணும்னா நீ யாரா இருக்கணும்? கடவுளா இருக்கணும். So இதெல்லாம் ஒரு மனதை சார்ந்து மனதுக்குள்ள இருந்து எழுற எவ்வளோ கோணங்கள்ல இது ஒரு கோணம். அதனாலதான் பாருங்க திசைகள்லாம் மாறுது. நம்ம இத பத்தி நிறைய ஒரு வரைபடமே சரவணனை வரைய வச்சு நம்ம பதிவு விட்டோம். அன்னைக்கும் இதை பத்தி தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். வினோத், அது கொரோனா டைம்ல கொரோனாக்கு அப்புறம் நினைக்கிறேன். அது உங்ககிட்ட இருந்தா இன்னைக்கு குரூப்ல போட்டு விடுங்க. சரிங்க. பாருங்க இந்த திசைகள் 4 4 8 விரியுது, 8 16 விரியுது, 16 32 விரியுது. அதுக்குள்ள திசைகளுக்குள்ள அளவுகோல்கள், அதனோட தூரம், இதை பத்தி எல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ இந்த மனதை இப்போ மனம் பார்த்தீங்கன்னா ஒரு புவியீர்ப்புக்கு உட்பட்ட அளவுக்கு ஒரு விஷயம், புவியீர்ப்பை கடந்து ஒரு விஷயம். இப்போ ஒன்னொரு கடத்தையும் தாண்டி தாண்டி போகும்போது இந்த மனமே வேறு வேறு நிலையை அடைகின்றது. கடைசியில இந்த மனமே இல்லாத நிலைக்கு நம்ம உயரணுன்ற நோக்கி போயிட்டு வேற அறிவுதான் நான். அப்போ பேரறிவே ஆண்டவராகிறேன். அப்போ தன்னைத்தான் ஆண்டவன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இயக்கத்துல இருந்து என்னை விடுவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி இந்த கனவு, கற்பனை, இதெல்லாம் ஒரு திறன், மனதுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். ஆனா அது அத்தனையும் நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதா தருமானான்னு சாத்தியங்கள் குறைவாகப்படுது. கனவை நம்பி வீணா போயிட்டே இருக்கோம். கனவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை சுழலிலே கட்டுண்டு நித்தம் நித்தம் உடல் என்ற, ஆமா, இந்த கனவென்ற வாழ்வை நம்பி கடல் என்ற பூமி இதில் அலை என்ற உருக்கென்று கனவென்ற வாழ்வை நம்பி, அந்த பாடல் ஏதோ மிஸ் ஆகுது. இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் கனவு, வரவும் போயினே இருக்கும். இதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க முடியாது. நீங்களே விரும்பி அதை ரசிச்சு அதுக்குள்ள போய் பூண்டி இதுதான் நானே நம்பி அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு இது விஷயம் கிடைக்க ஆரம்பிச்சாதான் கனவு நினைவாயிட்டு தான் நீங்களே பாதிப்பீங்க. நாளைக்கு அதே கனவு உங்களுக்கு கீழே தள்ளி விட்டுரும். இன்னைக்கு உங்களை உயர்த்தது, நாளைக்கு அதே கனவுல ஒரு எதிர்ப்பு வந்துட்டான்னா நீங்க விழுந்துட்டீங்க. உடனே எழுந்துப்பீங்க, அவன் அந்த எதிரி யாருன்னு யோசிப்பீங்க. இப்படி பாருங்க நிறைய தப்பா போகும். இதெல்லாம் விட்டுட்டு பிரசன்ஸ்ல என்ன நடக்குது. ஸோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் கான்சியஸ். நீங்க சப்கான்சியஸ்ல இருக்கிறதோ ஓவர் கான்சியஸ்ல இருக்கிறதெல்லாம் விஷயம் இல்லை. கான்சியஸா இருக்கிறது தான் விஷயம். இதுதான் தெளிவு. ஸோ நம்ம எல்லாம் பதிவுகள் எல்லாம் பற்றுதலா மாறும். பற்றுதல் தான் நானாகும், நான்ன்றது தான் இயக்கமாகும். அப்படிலாம் போகும்போது இதெல்லாம் வெறும் அனுபவமா இருக்கணும்னா அறிவா இருக்கும். ஸோ நீங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல எவ்வளவு இருக்கீங்களோ அப்பதான் இதெல்லாம் பற்றுதல் ஆகாது, நான் நம்பாது, இயங்காது, இந்த மாதிரிலாம் இல்லாம வெறும் அனுபவங்களாகி அந்த அனுபவம் அறிவாக்கி அடுத்தடுத்த நிலைக்கு இந்த அனுபவத்தை வளர்த்துக்கிட்டே போக முடியும். ஸோ நம்ம எப்பவுமே நிகழ்காலத்தில் தன் கவனத்தை நிறுத்துவதுதான் தெளிவு. அதனால்தான் தெளிவு குருநாமம். சொல்லுங்க வினோத். சொல்லுங்க வினோத். தெளிவு குருநாமம். வினோத் இல்லையா ஜெகதீஷ்? இருக்கின்ற சாமி. சாரி சாமி, மியூட்ல இருந்தேன் சாமி. சரி சரி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானி. இந்த தெளிவுன்றது என்னன்னா நீங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கான்சியஸா இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, தெளிவு ஃபர்ஸ்ட் இது சொல்லுது.
தெளிவு குருவின் திருமேனி காண்டல். இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா, என்ன சாமி ரொம்ப ஸ்டைலா இருக்கிறாரு, ஜீன்ஸ் போட்டுக்கிறாரு, டி ஷர்ட் போட்டுக்கிறாரு. அவங்களுக்கு தெளிவு இல்லாததுனால நான் போட்டுன்னு இருக்க ஆடை மட்டும் தான் தெரியுது. இதே அவனுக்கு தேவை ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டானா, நான் தீர்ப்பேன்ற நம்பிக்கை அவனுக்கு வரும். அப்போ வந்து நான் போட்டுனுக்கிற ஆடெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவனோட வேதனை, விரக்தி, வலி, ஆசை, நடனம் இது மட்டும் தான் தெரியும். அப்ப என் ஆடையெல்லாம் அவனுக்கு ஒரு பிரச்சனையா தெரியாது. அப்போ அவன் ஒத்துப்பான். ஆனா இதெல்லாம் கடந்து அந்த தெளிவா அவன் என்ன பார்த்தானா, உண்மையுமே நான் யாருன்றது அவனுக்கு தெரியும். என் ஆடை தெரியாது. இந்த திருமேனி காணும் போது அவங்களுக்கு அந்த உள்ள இறை சிந்தனை பிறக்குது பாருங்க. இதனாலதான் நான் எப்பவுமே சொல்வேன், என்கிட்ட யார் அனுப்புறானோ கடவுள் அனுப்புறாரு. ஏன்னா அவனுக்கு அப்ப அந்த விஷயம் புரியப்படும் போது தான் அவனுக்கு நான் தெரியும். இதன் அடிப்படையில தான் அந்த விஷயத்த சொல்றது. இந்த தெளிவுன்றது எப்போனா, நீ கான்சியஸ் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இருக்கிறது தான். நீ கற்பனை பண்ணாலோ, ஆசைப்பட்டாலோ, எதிர்பார்த்தாலோ இன்னும் உன்னால நடக்காது. சும்மா நீ உன் தாட் ப்ராசஸ வளர்த்துக்கிட்டே இருக்கலாம். அதை ஒரு எனர்ஜி ஆக்கி, மன உளைச்சல் ஆக்கி எல்லாம் பண்ணிப்பேன். ஆனா என்ன நடக்கணுமோ அது அந்தந்த நேரத்துல தான் நடக்கும். நீங்க ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும்னு குழந்தை 5 வயசுல கனவு கண்டுட்டு ஐஏஎஸ் ஆபீசர்ன்னு சொல்லி நின்றுட்டா, அதுக்கு இன்னும் 25 வருஷம் ஆன பிறகுதான். அந்த 25 வருஷத்துக்குள்ள இவன் வளரும் போது எப்படி ஒன்னாலாம் மாறலாம். இந்த ஆசை, இந்த கற்பனை எல்லாம் வளர்த்துட்டு அது நடக்கலன்னு சோர்ந்து தளர்ந்து போறாங்க. எதிர்பார்த்தது நீ, ஏமாற்றம் அடைந்தது நீ, விரும்பியது நீ, வெறுத்தது நீ, வேணும்னு கேட்டது நீ, வேணான்னு கேட்கறது நீ, நான் தான் சொல்றது நீ, எல்லாம் நீ சொல்லிட்டு கடவுள் கிட்ட வந்து இது அது அது இது என்ன பண்ணுவார் கடவுள்? இவங்க எதிர்பார்த்தபடி எல்லாம் நடந்துச்சுன்னா அதை கடவுள்னு சொல்லுவாங்க. எதிர்பார்த்தபடி நடக்கலன்னா எனக்கு எல்லாமே தோல்வி, நான் எல்லாமே எதுவுமே நடக்கல. Tall chai tea latte, extra hot, 1 butter croissant, warmed up. Thank you. நான் எதிர்பார்த்தது, No. நம்ம கேட்டது, விரும்பியதெல்லாம் சரியா தப்பான்னு யோசிக்கிறதுக்கு கூட நேரமோ அறிவுலாம் கிடையாது. இது நாளைக்கு துன்பத்தை கொடுக்குமா, இன்பத்தை கொடுக்குமா, இன்னைக்கு கேட்டுருவோம், நாளைக்கு இதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் அது கேட்டீங்கன்னா அதுக்கான தகுதி கிடையாது. வினோத், நீங்க மியூட் பண்ணலாம். புரிஞ்சுக்கிட்டேன் உங்க சூழ்நிலைய, புரிதல் அவ்வளவுதான். அது நம்மளுக்கு நல்லது செய்யுமா, கெட்டது செய்யுமா, நம்மளுக்கு நிம்மதியை தருமா, அமைதியை தருமா, சந்தோஷத்தை தருமானா அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. வெறும் பாரத்தை சுமக்கணும். இது அது இது அது இது அது இது இது இதுக்குன்னா அடிப்படையா ஒரு கற்பனை. அவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும், இவங்களுக்கு முன்னாடி நம்ம இவங்களும் இருக்கணும், அவங்களுக்கு நான் யாருன்னு காட்டணும். இந்த மாதிரி ஒரு தேவையில்லாம இவங்களோட பழி வாங்குதல், இவங்களோட கோபம், விருப்பு வெறுப்புக்கெல்லாம் சில விஷயங்களை போட்டு இயக்கி குடும்பத்தையே அதுக்குள்ளே சேர்த்து அதுக்குள்ளே இயக்கி வெறும் என் ஆசைக்குதான் மனைவி, என் ஆசைக்குதான் அம்மா, என் ஆசைக்குதான் அப்பா, என் ஆசைக்குதான் பசங்க, இந்த குழப்பத்துல எல்லாம் போகும்போது மன நிம்மதின்றதுலாம் வாழ்க்கையில சந்திக்கவே முடியாத போயிடும். இது உண்மையான அன்பும் அக்கறை என்ன, அவங்க விருப்பத்துக்கும் அவங்க நலனில் அக்கறை செல்றதுதான் உண்மைத்துவம். என் விருப்பத்துக்கு என் ஆசைக்கு இயக்கப்படணும்னு நினைக்கும் போது அதெல்லாம் தப்பு, நெகட்டிவ். அதுக்கு பெரிய வரவேற்புகள்லாம் இருக்காது. இதுல எந்த தர்மமும் நீதியும் உள்ள வராது. கடவுள் என்ன பண்ணுவாரு, நல்லதுதான் காட்டுவார், அதை பின்பற்றி தான் போகணும். அதை விட்டுட்டு இதுதான் நானு அப்படின்னு சொல்லி போய் எல்லாத்தையும் போட்டு வலிக்கலான்னு வலிச்சா எல்லாம் தப்பாயிடும். இதெல்லாம் நம்ம தான் கவனமா இருக்கணும். அதுக்குதான் இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். நீங்க நினைக்கிறதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா இந்த உலகம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கனவில் காண்பதெல்லாம் நிஜமாகி விட்டால் உலகம் எப்படி இருக்கும்?
இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் சீட்டு, அந்த ஒரு நாற்காலிக்கு எத்தனை கட்சிகள், எத்தனை தொண்டர்கள், எத்தனை தலைவர்கள், எத்தனை நிர்வாகிகள், எத்தனை பேர் போராடுறாங்க. எல்லாரோட கனவும் நினைவாக வேண்டும், எல்லாரும் முதலமைச்சர் ஆகணும். எப்படி ஆக முடியும்? ஒரு முதலமைச்சர் தான் இருக்க முடியும். ஒரு கட்சி 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்யத்தான் முடியும். அதுக்கப்புறம் தான் திரும்ப அவர் சீரும் கரெக்டா செஞ்சாருன்னா மக்கள் அவரையே திரும்பி ஆதரிப்பாங்க. செய்யலைன்னா வேற ஒருத்தருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. அதனால நான் வந்தா உனக்கு நல்லது பண்ணுவேன், நான் வந்தா உனக்கு நல்லது பண்ணுவேன்னு சொல்லி எல்லாரும் மனுஷனோட பலவீனமான தேவைகளையோ, அவங்களோட சௌகரியத்தையோ, வசதியோ நான் ஏற்படுத்தி தரேன், பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி தரேன், வரி பணத்தை நான் முறையாக செலவிடுறேன்னு சொல்லி கேட்டு ஓட்டு சேகரிப்போம், வாக்கு சேகரிப்போம். ஆனா இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இந்த 10 பேர் கனவு நினைவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 10 முதலமைச்சர் உட்கார முடியாதுல்ல. த பிராக்டிக்கல், த ட்ரூத். உங்களுக்கு இப்ப இந்த இடத்த நான் கரெக்டா புரிய நினைக்கிறேன். ஸோ காண்பதோ, கண்டதோ, ரசித்ததோ, பிடித்ததோ, ஆனா நிஜத்துல பிராக்டிக்கல் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வரும்போது இது அன்வர்த்தபிள், நாட் பாசிபிள், இட்ஸ் இம்பாசிபிள். So what is the possible presence of mind? I am an ordinary man. I'm working there, I'm earning some money, I'm looking for my family. அவ்வளவுதான். இதுதான் நிஜம். இந்த நிஜத்துக்குள்ள வந்து வாழ எவ்வளவு தூரம் நீ கத்துக்கிறியோ, இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்றியோ, இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இருந்து நம்மளோட வாழ்க்கையை எப்படி ஒரு மேன்மைப்படுத்துவது, கரத்தை உயர்த்துவது, அப்படி எப்படி உழைப்பது, நம்ம பணம் தேடுறோமா அது முறையாக, அருள் தேடுறோமா அது முறையாக. ஆனா நம்ம என்னெல்லாம் பழசு புதுசுன்னு எல்லாம் சேர்த்தாலும், ஆனா நீ நிஜம்ன்ற பிரசன்ஸுக்குன்னு வரும்போது, நிகழ்காலத்துக்கு வரும்போது, அந்த உண்மைக்கு வரும்போது என்ன இருக்கோ இதுதான் நீ. இதுல இருந்து நீ எங்க போகணும், எப்படி போகணும், யாரை நோக்கி போகணும், எதுக்காக போகணும், ஏன் போகணும், இதெல்லாம் வடிவமைக்கக்கூடிய விஷயம் யார்கிட்ட இருக்குன்னா உங்ககிட்ட இருக்கு. இது எப்படி நான் வடிவமைப்பது? நான் வந்து ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு பப்புக்கு போய் டான்ஸ் ஆடிட்டு தம் அடிச்சுட்டு ஜாலியா இருக்க போறேன். ஓகே, கோ ஹெட். ஆனா அங்க போறேன், எல்லாரும் சுற்றுப்புற சூழல் என்னை தாக்கிச்சு, பழக்கம் நான் பண்றேன். ஆனா எனக்கு ஐ ஆம் நாட் ஹாப்பி. மனசு வந்து வெறுக்குது, அடைச்சி காரணம் என்ன பண்ணிட்டு பிடிக்கல, சௌகரியம் இல்லை, அன்கம்ஃபர்டபுள். ரைட், ஓகே, லெட் இட். உடனே டிராவல் பண்ணலாம், நம்ம அந்த ஊருக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். அந்த ஊர்ல போய் சுத்திரோம், பார்க்குறோம், 2 நாள் சுத்துறோம், 3 நாள் சுத்துறோம், இதை சாப்பிட்றோம், அதை சாப்பிட்றோம், இது நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு, இந்த பிளேஸ் போட்டோ எடுத்தோம், ரிமெம்பரன்ஸ் மெமரிஸ்ன்னு ஏதோ சொல்றோம். திரும்பி 4th டே லாகி ஆகுது, சரி பேக் டு போகலாம் வராங்க. இது ஒரு சும்மா நான் போய் பார்த்துட்டு வந்தேன், பட் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைப்பா. ஆனால் போட்டிங் எல்லாம் இருந்துச்சு, ஆள் மற்றபடி எல்லாம் ஒன்று தான், ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பாடு நல்லது பாருங்க, அதுவும் அவருக்கு சௌகரியத்தை கொடுக்கும். இப்படி ஒன்னொன்னா பண்றாங்க. ஒரு கேர்ள்ஸ் பின்னாடி போறாங்க, கொஞ்ச தூரம் போறாங்க, அது ரொம்ப பாடுன்னு இதை விட ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஐயோ, நம்ம பார்த்து இந்த மாதிரி நல்லா இதை வச்சுன்னு சுமந்துக்குன்னு யார் யாரு பின்னாடி வேலையை ஏதோ நம்மளுக்கு சுகம் கொடுக்கணும்னு பார்த்தா இது நம்மள சமூக சொல்லி தூக்கி தலையில வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுதான் அப்படி இதுன்னு இன்னொரு கோலை ட்ரை பண்ணா அது அதை விட மோசமா இது. அது நம்மளே ஆட்டையை போட்டு உண்மையை சொல்றது. இந்த பக்கம் இன்னொன்று எல்லாம் பார்த்தா ஐயோ இங்கேயும் சௌகரியம் இல்லை, வேண்டாம். ஸோ இந்த உலகம், இந்த சமூகம் எல்லாமே வெளியே இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இப்போ எனக்கு எது பிடிக்குது, அப்போ நான் போறேன். எனக்கு எது பிடிக்குது, அப்போ போகும்போது கடவுள்கிட்ட போகும்போது எனக்கு
இதுல இருந்தெல்லாம் விடுதலை, அந்த ஒரு பர்ஃபெக்ட் ஒரு கான்சியஸ்னஸ், ஒரு தெளிவு, ஒரு உறுதி. நான் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறேன். ஐ பிகம் ஹீரோ. நான் ஒரு நாயகனாக உருவாக்கப்படுகிறேன். எல்லா திறன்களையும், எல்லா விஷயம் நன்மைகளையும் நான் வந்து இந்த எதுக்கும் பலவீனமாகல, பலமாகல, ஏதோ வெளியே இருக்கிற கம்யூனிகேஷன் எதுவுமே என்னை இயக்கல. நான் ஒண்ணுத்துல நிக்கிறேன். ஃபோக்கஸ் ஆன் ஒன்ஸ். அப்போ என்னை சுத்தி எது நடந்தாலும் நான் ஒரே இடத்துல நிக்கிறேன். எனக்கு வீழ்ச்சியும் இல்லை, எழுச்சியும் இல்லை, வாழ்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, இன்பம் இல்லை, துன்பம் இல்லை, வெறுப்பு இல்லை, வெறுப்பு இல்லை. அப்ப நான் யார்? அமைதி, சமாதானம், ஒற்றுமை, நிதானம், தெளிவு, உறுதி, தன்னம்பிக்கை, தைரியம். இதுதான் என் தனித்தன்மை. இதைத்தான் நான் தேடுகிறேன். இது எனக்கு கடவுள் கொடுத்துருக்கான். ஸோ நான் இந்த இடத்துக்கு போயிட்டேன். இங்க இருந்து நான் முழுமை அடைவேன். இதை முழுசாக நான் அனுபவிக்க வேண்டும் என் இறுதி நாள் வரை. குருவை பின்தொடரணும், கடவுளை அடையணும். ஸோ அப்போ இந்த ட்ரூத் பிளேஸ்க்கு தான் எல்லாரும் வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா சந்தர்ப்பம், சூழ்நிலை, அண்டர் த சர்க்கம்டன்சஸ் அண்ட் இன்கேப்பபிளா இருக்கிறோம். சில விஷயங்கள் பலவீனத்தை கடக்க முடியாம, நான் இன்னார்னு ஒத்துக்கொள்ள முடியாம, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இடத்துக்கு வர முடியாம தடையெல்லாம் இருக்கும்போது ஒரு குருவின் உபதேசமோ, குருவின் வழிகாட்டுதலோ, குரு அவசியமாகிறது. இதெல்லாம் பண்ணி உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு போய் நிற்க வச்சு இங்க இருந்து கடவுளை பின்தொடரு. பார், நீ யார் என்று உனக்கே தெரியும். நீ கண்ட கனவும் கற்பனைகள் எல்லாமே ஒரு பூஸ்டிங் பவர். உன்னை ஒரு எனர்ஜி கொடுக்குது, அவ்வளவுதான். உனக்கு பிளஸ் கொடுக்கும், உனக்கு மைனஸ் கொடுக்கும். இதெல்லாம் நீ நம்ப ஆரம்பிச்சுன்னா நீ குழப்பத்தை தான் கொடுக்கும். தெளிவுன்ற இடத்துக்கு வரணும்னா நீ பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து இதெல்லாம் ஒரு இயக்கம். இதெல்லாம் கடந்து நான் எங்கேயோ இடத்துக்கு போனோம்ப்பா. அற்ப விஷயத்துக்கு வேணா நின்றுக்கிட்டு என் காலத்தை நான் வீணடிச்சுக்கிட்டு நான் கண்ட கனவுல நான் எதிர்காலத்துல ஒரு மல்டி மில்லியனர் ஆகிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு 200 கோடி கிடைக்குது. எப்படா கிடைக்கும்? சரியாக உனக்கு 52வது வயதில் நீ 200 கோடி ரூபாய் உனக்கு கிடைக்கும்னு ஒரு கனவு வருது. அதை நெஞ்சு நம்பிட்டு நான் இப்போ 30 வயசுல 22 வருஷத்தை வீணடிச்சேன்னு சொன்னா 52 வயசுல அது நடக்கலைன்னா என்ன ஆகுது? ஸோ இதெல்லாம் நடக்கிறப்ப நடக்கும். அதெல்லாம் சந்தோஷம், கடவுள் கொடுப்பான். நடக்கலன்னா இதெல்லாம் வெறும் கற்பனைகள், சிந்தனைகள்னு சொல்லிட்டு ஏதோ போலாம். அதையே நம்பி காலத்தை வீணடித்ததுன்றது வந்து அறிவுடைமை ஆகும். ஓகே வினோத். ஜெகதீஷ் நீங்க வாங்க. ரொம்ப உங்க கேள்விக்கும் சேர்ந்தே தான் நான் பதில் சொன்னேன். அதனால தான் நான் உங்களை நிப்பாட்டாம தொடர்ந்து ஃப்ளோல போயிட்டு இருந்தேன். நீங்க இதில் நடுவில் என்னெல்லாம் அமைச்சீங்களோ அதுக்கும் சேர்த்து தான் நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டா? நன்றி சாமி. ஆம் சார். ஆமா, உங்க கேள்வி எனக்கு புரிஞ்சுது. அதுக்காக தான் அதை கண்டினியூஷன் அப்படியே டச் பண்ணியே கொண்டு போகணும். சொல்லுங்க. இப்ப கூட நான் கேட்காம உங்களோட ஃபில்ஃபில்னஸ் பண்ணிட்டு இருப்பேன் கேட்காமயே. ஆனா வினோத்துக்கு அங்க ஒரு சின்ன கில்ட்டி. ஐயோ என்ன இது சாமி பேசினாங்க ஜெகதீஷ் நம்மளுதே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் உங்களுக்கு கில்ட்டியில ஒரு நெகிழ்தல், அந்த மாதிரி நெகிழ்வு அந்த நெகிழ்தல் வர்றதுனால தான் சரிங்க உங்களுக்கு கூப்பிடும். நன்றிங்க சார். சொல்லுங்க சுவாமி. நமது வாழ்க்கையின் அனுபவங்கள் அனைவருக்கும் ஒரு 3 விதமாக இருக்கின்றது சாமி. விழிப்பு நிலையில், மற்றொன்று கனவு நிலையில், இன்னொன்று ஆழ்நிலை தூக்க நிலையில் இருக்கின்றது சாமி. இதை தாண்டி ஒரு 4வது நிலையாக துரியம் என்று கூறப்படுகின்றது. அதாவது சாட்சியாக நின்று அனைத்தையும் கண்டு கொண்டிருப்பது. இது சாதாரண மனிதர்களுக்கு இயல்பாக இல்லாமல் ஞானிகளுக்கே இந்த நிலை உரித்தாக இருக்கின்றது சாமி. இந்த துரியம் என்றால் என்ன சாமி? இப்பதான் சொல்லி முடிச்சேன். சொல்லிட்டீங்க.
இப்பதானே கம்ப்ளீட் பண்ணேன். உங்க கேள்விக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி நான் கடைசியா முடிச்ச விஷயத்த சொல்லுங்க. ஆம் சாமி. அதான் நான் அதுக்கு தான் சொன்னேன், உங்களோட கேள்விக்கே நான் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். அப்ப அந்த துரியன்னா அதுதான். இது எதுவுமே நான் இல்ல. இந்த இயக்கம் எதுவுமே என்னை இயக்கல. நான் யாரோட இணைஞ்சிருக்கேன்? ஈசனோட இணைஞ்சிருக்கேன். சொன்னேன்ல, அமைதி, சமாதானம், ஒற்றுமைன்னு சொல்லிட்டு இதுல நான் ஒன்னாதான் இருக்கேன். சில விஷயம் இயக்கங்கள்ல இருக்கும்போது நான் எதுவுமே இல்லை. என்னோட தனித்தன்மை என்ற இடத்துக்கு வரும்போது நான் சொல்லி இப்பதானே முடிச்சேன். அது உங்களுக்கு உள்ள போலியோ? புரிந்தது சாமி. நீங்கள் கூறிக்கொண்டுதான். ஆஹ் அவ்வளவுதான். அதுதான் அது. சோ இது எதுவுமே நான் இல்லை. அந்த நான் என்பது யார்? இதெல்லாம் கொண்டவன் நான். எனக்கு எல்லாமே சமம். சோ இதை நான் மேலும் வளர்த்து முழுமை அடையணும்னா நான் கடவுளை பின்பற்றுகிறேன். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இதே சமநிலையை எப்போதும் நான் ஒரே நிலையில 24 மணி நேரம் இதே சமநிலையை நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் பயிற்சிகள் செய்யணும். இதை இன்னும் மேலும் வளர்க்கணும், பலம் பெருக்கணும். அதுதான் ஆன்ம பலம். ஏன்னா இந்த ஆன்ம பலம் ஒண்ணு இருக்கும் போது மட்டும்தான் இந்த இயக்கத்துக்குள்ள நான் விழாம இருக்கலாம். இல்லைன்னா நான் எப்போ வேணா தவறி விழலாம், கவனம் சிதறலாம், ஒரு சின்ன இயற்கையோ ஏதோ ஒண்ணு என்னை இயக்கலாம். ஸோ அது நீங்க கேட்டீங்க இல்லையா, அதுதான் இது நான் சொல்லிட்டேனே. அதனாலதான் உங்களுக்கு சொல்லிட்டு சொல்லவும் சொன்ன உங்க கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான். புரிந்தது சாமி. அவ்வளவுதான். இப்ப நீங்க நீங்க 3 விஷயம் சொன்னீங்களா, அது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? சொல்லுங்க. விழிப்பு நிலை, ம். கனவு நிலை, ஆழ்நில ம். உறக்க நிலை சாமி. இது புரிகின்றது சாமி. பாருங்க, விழிப்பு நிலைன்னா அவன் தன் சுயநலத்தையும் தன்னலத்தையும் கையாள்றது என்ன நிலை? விழிப்பு நிலைதான் சாமி. நான் இங்க ஆசைப்படுறதெல்லாம் நடக்கணும்னு நினைச்சா அதுக்கு பேர் என்ன? அது ஒரு கனவு நிலையாக கூறலாம் சாமி. வெறும் சாப்பிடணும், தூங்கணும், எதுவுமே கஷ்டப்படக்கூடாது, ஆனா எல்லாம் எனக்கு வந்துடும். உழைக்க கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, ஸ்டைலா போகணும், ஸ்டைலா வரணும், ஆனா கட்டுக்கட்டா பணம் வந்துடும். எந்த கஷ்டமும் படக்கூடாது, நல்லா சாப்பிடணும், எப்போதும் தூங்கிட்டே இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். இதுக்கு பேர் என்ன? இது ஒரு சோம்பல் நிலை சாமி. அது நீங்க என்ன சொன்னீங்களே, ஆழ்நிலை. ஆழ்நிலை உறக்க நிலை சாமி. இந்த ஆழ்நிலை உறக்க நிலையில எதுவுமே இல்லாம, கனவும் இல்லாம, நானும் இல்லாம. சுகம். அதுதான் சுகம். சுகமா இருக்கணும். ஆழ்நிலையில எல்லாரோட நோக்கம் என்ன? சுகமா புரிகின்றது. இருக்கணும். இந்த சுகத்தை தவிர்ப்பதற்காக தான் நம்ம உண்ணாமல் உறங்காமல் மந்திரங்கள் சொல்லிட்டு கண் வீச்சுக்கிட்டு எல்லாம் இருக்கும். ஏன்னா இந்த ஆழ்நிலையில இந்த பதிவு இருக்கு, சுகம்ன்ற பதிவு. இந்த சுகங்கள் பல்வகை, பெண் சுகம், அது மாதிரி ஆஹ் உண்பது, உறங்குவது, உழைக்காமல் இருப்பது. இந்த சுகத்துக்கு நிறைய விஷயம் இருக்கு, நிறைய சுகங்கள் இருக்கு. இதெல்லாம் பதிவுகள், இதெல்லாம் நம்ம கிட்ட இயங்கிக்கிட்டே இருக்கும். இதுதான் நம் தேடுதல், இதுதான் நம் தேவைகள்னு சொல்லும். அதனாலதான் நம்ம ஒட்டுமொத்தமா சுகத்தை தவிர்க்க வேண்டும் பண்றோம். இந்த சுகம் இருக்கக்கூடாது. சுகம் இருந்தா நான் விழிப்புணர்வுடன் இருக்க இயலாது. இந்த சுகம் ஒரு பெரிய பிரச்சனை. அதை கடந்து மேல வந்தோடனே கனவு, அதுக்கு அடுத்து வந்தோடனே அடுத்து என்ன சொன்னீங்க? உறக்க விழிப்பா? நிலை சாமி. அதான் உறக்க ஆழ்நிலை நிலை. உறக்க நிலை. துரியம். ஆழ்நிலை உறக்கம் இல்ல, கனவு நிலையா? ஆம், கனவு விழிப்பு, கனவு, ஆழ்நிலை உறக்கம் சாமி. அந்த விழிப்புல என்ன செய்யறாங்க? புத்திசாலித்தனம், சாதுரியம், சாமர்த்தியம், அவ்வளவுதான். பட் இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். எதுவுமே நிக்காது, நிலைக்காது. இது எல்லாருக்கும் இந்த உண்மை தெரியும். தெரியுமா தெரியாதா? ஆனா அதுதான் ஏன் தானு நம்புறான். That's all. ஒரு அந்த பலவீனமான மனங்கள். அதே நீங்க சொன்ன அந்த துரியம் அப்படின்னு வந்தா, நான் முன்னாடி சொன்னது எப்படி இருக்கு? ஒட்டுமொத்தமா கண்ட்ரோல் ஆயிட்டேன்.
எங்க காலம் இல்லை, இயற்கையும் இல்லை, மனம் இல்லை, மாயை இல்லை, மோகம் இல்லை, சந்திரம் இல்லை, எதுவுமே இல்லை. ஒன்லி நான், சிவன், மகிழ்ச்சி. நான் அதை பின்பற்றுகிறேன், அவன் என்னை வழிநடத்துகிறான். எங்களுக்குள்ள என்ன இருக்கு? எப்படி சிவம் தனித்தன்மையுடன் நிற்கின்றதோ அதே தனித்தன்மையில் நானும் நிற்கின்றேன். முழுமையாக இது முழுமையாக ஆகி தொடர்ந்து பயிற்சி பெற்று அவருடைய ஆசையும் அருளையும் பெற்று அன்பையும் பெற்று அவரை போலே வாழ்ந்து முடிவில் அவருடைய இணைந்து விடுவோம். அவ்வளவுதான். அப்புறம் இதெல்லாம் எதுக்கு? புரியுதுங்களா உங்களுக்கு? புரிகின்றது. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பதில் சொன்னேன். நீங்க தான் பாருங்க உஷாரா இல்லாம, ஏன்னா நீங்க கேட்கணும்ன்ற ப்ரீ ஜட்ஜ் பண்ணிட்டீங்க, ப்ரீயே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. இது கேட்டுதான் பதில் வரணும்னு. ஆனா இது கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சாமி சொல்லிட்டாருன்னு நீங்க பிரசன்ஸ்ல வரல, பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல போய் நின்றுட்டீங்க. ஆம் சாமி, நீங்கள் பதில் கூறிக்கொண்டிருந்தது புரிந்தது சாமி. ஆமா, அதுவும் முடிச்சுட்டு நான் சொன்னேன், ஜெகதீஷ் உங்க கேள்விக்கும் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க பாருங்க முன்னாடியே முடிவு பண்ணிட்டீங்க, அதனால வந்த பிரச்சனை இது. நன்றி. ஸோ இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன், ப்ரீ ஜட்ஜ்மெண்ட், ப்ரீ எல்லாமே முன்னாடியே முடிவு பண்ணி அதுதான் நடக்கணும், அதுதான் வேணும், அதெல்லாம் நம்மள ரொம்ப பலவீனமாகிடும். ஸோ எல்லாத்தையும் சந்திக்கிற துணிவுடன் இருக்கணும், ப்ரெசன்ஸ்ல ஃபேஸ் பண்ணணும். நாளைக்கு இன்னைக்கே கூப்பிடணும், நேத்தை இன்னைக்கே வர வச்சிடணும், நடந்ததை மாத்திடணும், நடக்க போதை தடுக்கணும். இந்த புத்திசாலித்தனம் எல்லாம் படம் ஓடாது. அது ஓடுறதுக்கு உங்ககிட்ட என்ன சக்தி இருக்கு? மெயின் கேள்வி கேட்டா மனோசக்தி இது. நான் வந்து பற்று, நான் பாசம் வச்சுக்கிறேன், என்கிட்ட பந்து வருது, என்கிட்ட எல்லாம் இருக்கு, அதை வச்சு என்ன கேட்கும்? அவங்களதான் இயக்க முடியும், உன்னால என்ன பண்ண முடியும்? அதை வச்சு மற்றவங்களை துன்புறுத்தலாம், விஷயம் வேற ஏதோ பண்ணலாம். அதை வச்சு நீ மற்ற எதையும் நன்மையை எதையும் உங்ககிட்ட கொண்டு வர முடியாது. ஸோ இந்த மனசக்தியை நீ எவ்வளவு தூரம் பயன்படுத்துறியோ அத்தனையும் இந்த உடல் பலவீனத்தை ஆக்கிட்டு பலத்தை இழந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம இயல்புக்கு மீறி நடக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் ஆபத்தான விஷயங்கள். ஆபத்துனா என்ன? நன்மை செய்யாது, பெரிய நஷ்டம் ஒன்றும் இல்லை. வாழ்நாள் முழுக்க ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்தின்னு தான் வாழ்க்கை போவோம். ஒண்ணுமே இல்லை, எல்லாம் நான் நல்லா இருக்கேன்னு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை வரவே வராது கடைசி நிமிஷம் வரைக்கும். அதை வச்சு என்ன இருக்கோ, என்ன பண்றாங்களோ எனக்கும் தெரியல. அது அந்த மாதிரி ஒரு கோணம். சொல்லு ஜெகதீஷ். நன்றி சுவாமி. இப்பொழுது எப்பொழுதும் சிவ சிந்தனையில் இருப்பது எவ்வளவு முக்கியமாக இருக்கின்ற சாமி. இந்த அனைத்து மாற்றங்கள் நடக்கும் இந்த உலகில் இது ஒருவருக்கு எவ்வளவு நன்மை பயக்கும் சாமி? பாருங்க, எப்போதும் சிவ சிந்தனையில இருக்கிறதுக்கு தான் அகோரிகள்லாம் வந்து அவங்க தன்னை உயர்த்திக்கிறாங்க, சாம்பல் எடுத்து பூசிக்கிறாங்க, ஆடை இல்லாம இருக்காங்க, தாடி மீசை வச்சுக்கிறாங்க, கண்டத்தை தின்றாங்க, எதெல்லாம் வெறுக்கின்ற, இதெல்லாம் சுத்தம் சொல்கின்றாயோ அதெல்லாம் அதாவது இந்த அவங்க என்ன பண்றாங்க, எப்போதும் அந்த சிவனை மட்டும்தான் சிந்திக்கணும். அதையும் தாண்டி அவங்களுக்கு உள்ளெல்லாம் தன்னை வருத்தி கொள்ளப்பட்டும், ஆனா பாருங்க இந்த மனம், இயற்கை, காலம் எல்லாம் அவங்களை இயக்கப்படும் போது அவங்க மாறுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இந்த இதெல்லாம் ஒரு சகஜமா செய்யக்கூடிய விஷயம் இல்லாததுனால என்ன பண்றாங்க, அவங்க நிறைய விஷயத்த பழகிடுறாங்க. ஸோ இந்த நம்ம எப்படி பெஸ்ட் வேணும்னு பழகுறோம், அந்த மாதிரி இந்த பெஸ்ட் எல்லாம் எனக்கு வேணான்னு அவங்க பழகுறாங்க. சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்றோம், நான் இன்னைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், எனக்கு ஒரு சரவணா ஸ்டோர்ல பேண்ட் ஷர்ட் வாங்கலாம் போதும். ஆனால் நாளைக்கு நான் கொஞ்சம் முன்னேறி ப்ரொமோஷன்லாம் வந்து 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், உடனே பிராண்டட்ல போய் வாங்கி போடுறோம். ஸோ நம்ம லுக்கிங் ஃபார் த பெஸ்ட். எல்லாரும் வாழ்க்கையில் என்ன பெஸ்ட் வேணும், பெஸ்ட் வேணும், பெஸ்ட் வேணும், எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. சிஎம் கொடுத்தா பிஎம் கொடுப்பாங்க. அன்னைக்கு கூட ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் பார்த்தேன். டிவிகே கட்சி தொண்டர்கள்லாம் வந்து நான் சொல்றாங்க, நாங்க வந்து ஸ்டேட்ல முடிச்சிட்டோங்க, அவர் சிஎம் ஆயிட்டாரு, பிரச்சனை இல்லை, இப்ப நாங்க பிஎம்க்கு தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பிஎம்க்கு என்ன ஒர்க் பண்ணோம் அதுக்கு தான் நாங்க யோசிச்சுக்கிறோம்னு சொல்றாங்க.
பாருங்க, சிஎம் ஆகல, அது அடுத்த விஷயம். ஆனா அதுக்குள்ள அவங்க பிஎம்க்கு போயிட்டாங்க. ஏன்னா எது கொடுத்தாலும் எவ்வளவு நீ பெஸ்ட் தேடினாலும் என்ன தேடினாலும் சாட்டிஸ்ஃபைங் திருப்தி போகுதுன்ற நிலை வராது. மேலும் மேலும் பெஸ்ட் போயிட்டே இருக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு எதுவுமே வேணாம், நான் 24 மணி நேரம் சிவ சிந்தனையிலே இருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னும் போது இதெல்லாம் பெஸ்ட்னு மக்கள் நாடி போறாங்களோ, இதெல்லாம் வேண்டான்னு ஒதுக்குறாங்களோ, அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டா இவங்களோட தாக்கங்கள் குறைவா இருக்கும். குறிப்பா பிரதிபலிப்புகள். இப்ப இவங்க சாம்பல்லாம் பூசிட்டு மண்டபம்லாம் போட்டு இருந்தாங்கன்னா யாரும் கிட்ட வர மாட்டாங்க. நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. சாம்பல் பூசிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இயல்பா நம்ம எப்போதுமே ஃப்ரெஷ்னஸ் எதிர்பார்க்கறது. இப்ப நம்ம குளிச்சா புற தூய்மை நீராடுது, அவங்க குளிக்காமையும் இருக்காங்க, சாம்பல் எடுத்து அள்ளி பூசிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. இது நடைமுறையா செய்யணும்னா எவ்வளவு சிரமம். நிர்வாணமா இருக்கிறது, மாலை எல்லாம் போட்டுட்டு முடி வெட்டாம தாடி வச்சுட்டு சாப்பிடாம சாப்பிடுறது, சாப்பிடாம இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப வெப்பம் அதிகமாகும், வன்மையாகவும் வாங்க பயங்கர. அதனாலதான் அவங்க எப்போதும் உக்ரமா இருக்கிற மாதிரியே காட்டுவாங்க. அந்த வன்மைத்துவம் வர்றதுக்கு என்ன பண்றாங்க? சோ அவங்களுக்கு அதை விட்டு வேற சிந்தனைக்கு போனாதான், அவங்க நார்மலா மாறினாதான் அவங்க மென்மையா இருக்க முடியும். ஆனா அவங்க மாற மாட்டாங்க. உடனே அவங்க போதை வஸ்துக்கள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த சிவ சிந்தனையில இருந்து வெளியே வந்துடக்கூடாது என்பதற்காக. ஒரே சிந்தனை. ஆனா நம்ம வந்து நம்மளுக்கு கடவுள் பிராப்தம் ஏகதேவ வழிபாடை சொல்லிக்கிட்டு நம்மளே எளிமையா நம்மளுக்கு எல்லாம் சகல சௌபாக்கியங்களையும் அனுபவிக்கணும், உங்களுக்கு கடவுளும் அனுகிரகம் பண்ணுவான், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே நீங்க கடவுளை பார்க்கலாம். நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான் கடவுள். இதனால நம்மளுக்கு எல்லாம் சிம்பிளா வருது. ஆனா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். உண்மையிலேயே என்னால முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஆனா அப்படிதான் இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னாலும் அப்படியெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க பின்பற்றும் வழிபாடுகள் அப்படி அவங்க மனம் ஒத்துக்குது, அவங்களுக்கு அதுதான் சரின்னு தோணுது. இது எல்லாருக்கும் எல்லாம் சாத்தியம் இல்லை. இப்ப இப்ப சில பேர் என்ன கேட்டீங்கன்னா, என்ன மாதிரி இருக்கிறது கண்டிப்பா முடியாதுன்னுவாங்க. நீங்க வெறும் சராசரி மனுஷனா இருந்துக்கிட்டு இவ்வளவு பின்பற்றுறது வந்து கஷ்டங்க. நமக்குன்னு ஒரு விஷயங்கள்லாம் இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும், அப்படி இருக்கணும். அந்த மாதிரிலாம் இருந்தாதான் இல்லை, அப்படிலாம் இல்லை. அப்படி இருந்துடலாம். ஆனா உங்களை மாதிரி இருக்கிறது கஷ்டம்னுவாங்க. உண்மையை சொன்னா நடைமுறையா இதுவும் கஷ்டம். இது ரொம்ப கஷ்டம் தான். இப்ப நம்மளுக்கு அந்த மாதிரி சூழல்ல போய் உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்ம சுத்தி பார்க்கறதெல்லாம் அதான், இதுதான் நிஜம், இயல்பாயிடும்ல. கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் நம்ப ஆரம்பிச்சிடும் மனம். சுத்தி 4 அகோரிகள், நானும் ஒருவன், அவ்வளவுதான். அப்படியே இதுலயே பாவிச்சுட்டு இப்படியே போயிருக்கும் போது அங்க என்ன பழக்க வழக்கங்கள் இருக்கோ, அங்க என்ன வழிபாட்டு முறைகள் இருக்கோ, அங்க என்னத்தை நம்ம பின்பற்றணுமோ அதுக்கு ஒரு குரு இருப்பார், அவர் சொல்லிக் கொடுப்பார், அதை இவங்க பின்பற்றுவாங்க, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சிவ சிந்தனையோடையே நாம் இருக்கணும்னு சொன்னோம்னா அதை பயிற்சி பண்ணணும். ஜஸ்ட் வெறும் தாட்ல இல்லை, வெறும் நினைப்புல இல்லை. நினைப்புல தாட்ல நான் சிவசிந்தனையோடு இருக்கிறேன் சொல்லிட்டு இந்த பக்கம் டிவி பார்த்தேன். வாட் இஸ் ஷார்ட் பண்ணா கிரிக்கெட் மாதிரி ஸ்கோர் அடிச்சாங்க முடிச்சா ஒன்னு அம்மா என்னம்மா செய்யற, தோசை ஊத்துறேன்டா. அப்படியே என்ன தோசைக்கு சாம்பார் இல்ல எனக்கு தக்காளி சட்னி, இல்ல எனக்கு தேங்காய் சட்னி யாரு. இந்த பக்கம் என்ன போங்க, இன்னைக்கு ஆபீஸ் வரலடா, நான் வந்து இந்த ரஜினி பத்தி டிக்கெட் வாங்கிக்கிறேன், நான் இன்னைக்கு படத்துக்கு போறேன், ஆபீஸ்க்கு லீவ் போட்டேன், நீ பாத்து. இதெல்லாம் பண்ணிட்டு நான் சிவசிந்தனையோட இருக்கிறேன்னு சொன்னா அது ட்ரூத்ஃபுல்லா இருக்குமா? இல்லை சார். அப்போ சிவ சிந்தனையோட எப்படி இருக்கணும்? நித்தம் சிவபெருமானை மனதில் நினைத்துக் கொண்டிருக்காங்க.
என்ன சந்திக்கிறோமோ இங்க கடவுள் என்ன எப்படி இதை கையாள்வான் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அது அவ்வளவு சுலபம் இல்லை, எத்தோனெல்லாம் வராது. முதல்ல நம்ம அவனை பத்தின சிந்தனைகள் அதிகரிக்கணும். ஃபர்ஸ்ட் பிரார்த்தனை மந்திரம் இல்ல அப்படியே நம்ம என்ன செய்கின்றோமோ அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல நம்ம வந்து முழுமையா ஈடுபடுத்தணும். அங்க வந்து நம்ம கால்குலேஷன் புத்திசாலித்தனம் சாதுரியம், இவனை பிராக்கெட் விட்டலாமா, அவனை ஆட்டையை போட்டலாமா, இவனை அமுகிடலாமா, இவனை தூக்கிடலாமா, இதெல்லாம் போட்டோம்னா யூ நாட் இன் சிவசிந்தனை. எதோ பண்றோமோ அதை நேர்மறையாக அந்த இடத்தை கையாளணும். நம்மளையும் வர்த்திக்க கூடாது, நானும் இழந்து விடக்கூடாது, எதிராளியும் ஒரு நேர்மறையாக சந்திக்கும். இது அவ்வளவு சுலபம் இல்லை, ஆனா பயிற்சி பண்ணால் முடியாது ஒன்றும் இல்லை. ஸோ சிவசிந்தனைன்றது எப்படின்னா உண்மையை கடைபிடிப்பது, சிம்பிளா. இந்த உண்மையை தொடும் போதே மனம் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கும். அதனால அதெல்லாம் வேண்டாம், ரொம்ப சிவசிந்தனையோடு இருக்கிறோம் அப்படின்னு நம்பணும். எல்லா கடமையும் செய்வோம். இப்ப நம்மளுக்கு தோசை வந்துச்சா, தோசைக்கு சாம்பார் கொடுத்தாங்க சாப்பிடலாம். எனக்கு தோசைக்கு தக்காளி சட்னி கொடு, புதினா சட்னி கொடு, தேங்காய் சட்னி கொடுன்னு கமெண்ட் பண்ணினா யூ ஆர் நாட் இன் சிவ சிந்தனை. யூ திங்க் சிந்தனை ஆன் யூ, உன்னை பத்தி சிந்திக்கிறேன். உடனே இப்ப நம்ம மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம், அந்த மேட்ச் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு நல்ல அடிச்சாரா கிளாப் பண்ணுமா, தப்பு இல்லை. நம்ம பார்த்தோம் ரசித்தோம், நம்ம நாட்டுக்காக விளையாடுறாங்க, ஏதோ ஒரு விஷயம் அது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு பார்த்தோம், அவ்வளவுதான். அதை விட்டு அதுக்காக ஒரு 10 ஃபோன் பண்ணி 4 பேருக்கு பேசி இதை பண்ணி ஃபோன் பண்ணா இன்னைக்கு நான் லீவு, அவங்க ஏன் லீவுன்னு கேட்டாதான் நான் சினிமாவுக்கு போறேன்னு சொல்லலாம். நான் இன்னைக்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன், நான் சினிமாவுக்கு போறேன்னு பந்தாவா சொல்லிட்டு ஒரு தன்னை பெருமைப்படுத்துறது, தன்னை மிகைப்படுத்திட்டு அப்புறம் வந்து நான் லீவுன்னு சொல்றது வந்து உன்னை பத்தியே நீ சிந்திக்கிறேன்றதுக்கு அர்த்தம். சிவ சிந்தனைன்னா அந்தந்த தருணத்துல எதை எதை சந்திக்கிறோமோ அதை நேர்த்தியாக சந்திக்கும். இப்படி நடைமுறை வாழ்க்கையிலேயே எப்போதும் தன்னை பற்றி மிகைப்படுத்திக்கிட்டோம், தன்னை இணைச்சிக்கிட்டு தன்னை பற்றி பேசிக்கிட்டு தன்னையேன்னு பேசும்போது இங்கே சிவ சிந்தனை இல்லை, தன் சிந்தனை மட்டும்தான் நிலவுகின்றது. இதெல்லாம் நம்ம ஒரு இதுக்கு முதல் என்ன, சகித்தல், பொறுத்தல், நிதானித்தல், தெளிதல், உச்சரித்தல்ன்ற ஒரு பண்பை நீங்க வளர்க்கணும். அந்த பண்பு முதல்ல வளர்த்து ஒன்னொன்னாதான் நீங்க டெவலப் ஆகி வர முடியுமே தவிர, நம்ம ஜெகதீஷ்க்கு ஒரே பாட்டு சீன்ல நானி ஆயிடணும், ஒரு நம்ம வெளியில கலந்துடணும் ஆர்வமா இருக்குது. அப்படியா ஜெகதீஷ்? அப்படி எல்லாம் இல்லை. என் பையனை 35 வருஷம் ஆயிடுச்சு ஜெகதீஷ், நான் இன்னைக்கு இதெல்லாம் பேசுறது. 35 வருஷத்துல எவ்வளவு அடி, உதை, இன்னல், இடையூறு, தோல்வி, விரக்தி, மானம், அவமானம், கௌரவம், அவமானம், இந்த மாதிரி நிறைய விஷயம், கௌரவமின்மை, இதெல்லாம் நிராகரிப்பு, ஆதரிப்புன்னு நிறைய கோணங்கள் எல்லாம் சந்திச்சு வந்துதான் இன்னைக்கு இவ்வளவு உண்மையை பேச முடியும். 35 வருஷம் என் பயணம், 1 இல்லை 2 இல்லை, 35 வருஷம் சிவனை சிந்திச்சுக்கிட்டு இருக்கேங்க. என்னால இப்பதான் இவ்வளவு பேசு இல்லையா? நீங்க எதை பத்தி கேட்டாலும் நான் பேசக்கூடியது என்ன, உலகத்துல இவ்வளவுதான் இருக்கு, நீங்க இதுக்குள்ளதான் கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வி கேட்ட விஷயங்கள் எல்லாம் நான் கடந்து வந்ததுனால நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் ஈஸியா. ஆனா இதெல்லாம் அவ்வளவு எளிதல்ல. ஏன்னா ஒண்ணும் நீங்க உங்களுக்குள்ளதான், இயற்கையினாலும் உங்ககிட்ட தான் தேடணும், காலம்னாலும் உங்ககிட்ட தான் தேடணும், கடவுள்னாலும் உங்ககிட்ட தான் தேடணும்,
மனம்னாலும் உங்ககிட்ட தான் தேடணும், உயிர்னாலும் உங்ககிட்ட தான் தேடணும், அறிவுனாலும் உங்ககிட்ட தான் தேடணும், இந்த மனசாட்சி யாருக்கு சாட்சியா இருக்குனாலும் உங்ககிட்ட தான் தேடணும், இந்த ஆன்மா எங்க இருந்தாலும் ஆன்மா எங்க இருக்குன்னு தேடணும். முதல்ல ஜீவாத்மாவை தேடணும், அதுக்கப்புறம் பரமாத்மாவை தேடணும். இவ்வளவும் நீங்க நீங்க எத்தனை தூரம் ஒண்ணு விட்டு விட்டு வெளியே வருவீர்களோ அதுதான் இதற்கு வளர்ச்சி. ஆனா எல்லாரும் உலகத்துல பெஸ்ட்ன்னும் போது ஒண்ணு பிடிக்கிறோம். இப்ப 10 ரூபாய் சம்பாதிச்சோம் 100 ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைப்பான், 100 1000 ஆகும். அந்த உழைப்பு உத்வேகத்தை கொடுக்கும், ஆர்வத்தை கொடுக்கும். நீ ஒழிச்சு ஒன்னொன்னுத்தையும் விட்டு விட்டு வெளியே வரும். எதெல்லாம் உனக்கு இயக்கம் என்கின்றதோ அந்த இயக்கத்துல இருந்து உன்னை விடுவிச்சுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் அவ்வளவு சுலபமா நடக்குமா? உலகமே இதுக்கு அடிமையாகுது, நாம மட்டும் இதுல இருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு நினைக்கும் போது அதனுடைய பலங்கள் எப்படி இருக்கும்? இந்த உடல் ஒத்துழைக்கணும், மனம் ஒத்துழைக்கணும், அறிவு ஒத்துழைக்கணும். ஏன்னா இது எதுவுமே எனக்கு கண்ணுக்கு தெரியாது. எனக்கு கண்ணுக்கு தெரியாம எனக்குள் இயக்குவது எல்லாத்தையும் நான் வந்து விடுவிச்சு ஈசன் கிட்ட போய் இணைஞ்சி ஈசன் தான் என்னை இயக்கணும்ட்டு நான் நிக்கணும். ஒரு சின்ன எதிர்ப்பு வந்தாலோ சின்ன அவமதிப்பு வந்தாலோ நம்ம சோர்ந்து தளர்ந்து அடுத்து எழுந்து நிக்கிறதுக்கு யாருடா கை கொடுப்பாங்கன்னு நினைக்கும். சில பேர் எழுந்துக்க முடியாமயே போயிடுறாங்க. இது மாதிரி இது எப்படி தனிச்சையா செய்யணும். எந்த பலத்தையும் நீ உலக பலன் சமூக பலங்கள் எல்லாம் நீ உபயோகப்படுத்தக்கூடாது. ஆன்ம பலத்தை உபயோகப்படுத்தியே நீ முன்னேறணும். கடவுளை மட்டுமே நீ பின்தொடர வேண்டும். குருவை மட்டுமே வணங்கி நிற்க வேண்டும். நீ எத்தனை தூரம் வணங்கி நிற்கின்றாயோ அப்போதுதான் நான் எனது என்ற நிலையிலிருந்து நீ விடுபட முடியும். இல்லைன்னா நான் எனது ஒண்ணு கலந்துச்சுன்னா உனக்கு ஒட்டுமொத்த இயக்கமும் உள்ள வந்துடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நான் எனது என்பதுதான் மாயை. இது ஒண்ணு உள்ள டச் ஆச்சுன்னா நீ எத்தனை தூரத்துல இருந்தாலும் பரமப்பட்ட விளையாட்டு தான். நீ ஏறி முடித்து விட்டேன் என்று கஷ்டப்பட்டு ஏறி வந்தாலும் மேல ஒரு பெரிய பாம்பு வந்து டொப்புன்னு தொட்ட உடனே சைன் கீழே நம்ம கீழே வந்துடும் பரமபதம். அவ்வளவுதான். திரும்பவும் முயற்சி பண்ணும் ஒன்னொன்னா. என்ன வந்து நேரத்தை கொஞ்சம் முன்க இப்ப இதுக்கு வந்து நான் 10 வருஷம் எடுத்துக்கிட்டேன்னா திரும்ப அந்த முயற்சிக்கு வந்து நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு ஜெகதீஷ் கால் வந்தது எடுக்கல. கேக்குதா ஜெகதீஷ்? நன்றிங்க சாமி. கேட்கின்ற சாமி. ஸோ இதெல்லாம் அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. நம்ம ஒன்னொன்றையும் கடந்து வரணும்னா இப்ப இந்த நான் எனது கலக்காத வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் எனதுன்றது ஒண்ணு கலந்துச்சுன்னா இந்த உலகம் இயக்கத்தோட நீ இணைஞ்சிட்ட பாரு. நான் ரொம்ப பர்ஃபெக்ட். நான் இப்போ வந்து சிவ சிந்தனையோடு இருந்து நான் சொன்ன மாதிரி அமைதி அந்த ஒரு தனித்தன்மையோடு நின்று ஈசனோட இணைந்து நிற்கின்றேன். உடனே ஒரு வராங்க, ஒரு பெண்மணின்னு வச்சு அவங்களுக்கு தாழ முடியாத துயரம், குடும்பத்துல ஒற்றுமை இல்லை, சண்டை சச்சரவு, பிள்ளைகள் ஒரு பக்கம், தான் ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், இருவர்களுக்கும் கருத்து வேற்றுமை, ஆத்திரம், பொறாமை, இன்னும் நிறைய பிரச்சனை அவங்களுக்கு. இப்ப நான் வந்து சிவனுடைய நின்று பணிந்து நிற்கிறேன். இப்ப அந்த அம்மா வந்து சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்கன்னு வச்சுக்கோ. அவங்க முறையிடுற மாதிரி என்கிட்டயும் முறையிடுறாங்க. இப்போ நான் அந்த இடத்துல நின்னா அவங்களுக்கு என்ன நடக்கும்?
இந்த இடத்துல நான் என்கிட்ட இருந்து வெளியே அன்பு போகணும், கருணை போகணும், இரக்கம் போகணும், பரிவு போகணும், பரிவுபகாரம் போகணும். தவிர நான் போகக்கூடாது. புரிஞ்சுதா உங்களுக்கு இந்த பாயிண்ட்? புரிந்தது சுவாமி. நான் எங்க நின்று என் தனித்தன்மையில நிற்கின்றனோ அந்த தன்மை மாறாதல் இருக்க வேண்டும். ஆனால் என்னில் இருந்து அவங்களுக்கு அன்பு போகணும். அந்த அன்புனால அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மன வேற்றுமை, கருத்து வேற்றுமை எல்லாம் ஒற்றுமை ஆகணும். அவங்க நிலைக்கு மேல் கண்டு நான் இறக்கப்படும் போது அவங்க துன்பங்கள் கலைந்து போக வேண்டும். அவங்க சுமந்திருக்கிற பாரங்கள் குறைய வேண்டும் என்றால் நான் கருணையுடன் அவங்களுக்கு கருணை காட்டணும். இந்த அங்கங்கே பிரிந்து இவங்க தளர்ச்சியும் சோர்வும் இருக்காங்க. ஒரு பிடிமானம் இல்லாத இருக்கும்போது அவங்களுக்கு பரிவு மனதிற்கு கொடுத்து அனைவரையும் ஒன்று சேர்த்து எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் கடந்த காலத்தையும் கடந்து ஒருமித்தமாக எழுந்து நின்று நடப்பதற்கு அறிவுபூர்வமாக பரிவுபகாரம் செய்து அவங்களே வாழ. இதுதான் என்கிட்ட இருந்து போகணும். ஆனா இதுல இவங்க வந்தப்ப நான் மிஸ் ஆகி நான் போயிட்டேன்னா முடிஞ்சிச்சு கதை. திரும்பவும் நான் எனது உள்ள வந்துடும். திரும்ப நான் விஷ்ணு பரமபதம் கீழே இறங்கிட்டேன். திரும்ப நான் அட்டு பிடிக்கணும். திரும்ப எழுந்து வரணும். இந்த நான் எனது என்ன சும்மா விட்டுருமா? அது தன் பவரை காட்டும்ல. இப்ப கஷ்டத்துல வந்த பெண்மணி ஓகே, ஒண்ணு ஆடம்பரமா ஸ்டைலா எனக்கு வந்து எனக்கு பிரச்சனையே இதுதான். என்ன உன் பிரச்சனை? எனக்கு ஸ்டைல் தான் பிரச்சனை, அந்த உடம்பு தான் பாரம், எனக்கு சுகத்து மேலேயே நாட்டது உண்டு. அது நான் வழி சொல்லு. இப்ப என்ன பண்ணுவேன்? சொல்லு ஜெகதீஷ். வெறுப்பாயா, எதிர்ப்பாயா, அவமதிப்பாயா, தவிர்ப்பாயா, இல்லை ஓடி ஒளிவாயா? அவங்க வந்து கேக்குறாங்க, திஸ் இஸ் மை ப்ராப்ளம். ஏதாவது எனக்கு பண்ணு, நீ தான் பண்ணும். என்ன பண்ணுவ? ஜெகதீஷ் பதில் சொல்ல மாட்டேன். அவர்களை ஆதரித்து நாம் அவர்கள் மனதை அமைதிப்படுத்த வேண்டும். அவங்கள ஆதரிச்சா நம்ம மாறுவோமா மாற மாட்டோமா? சும்மாவே நம்மளுக்கு சரீரம் மாறும். இருக்குல்ல, உடம்பு இருக்குல்ல. அம்சம் மாற்றம் ஏற்படும். மாறிடுவேன். திரும்ப நான் எனது வந்துடும். திரும்ப பரமபதம் விளையாட்டு நான் திரும்ப புஷின் கீழே இறங்கிடுவேன். அந்த பொங்கலை திரும்ப என்ன பாத்துக்க, என்ன நீ ஒரு பெரிய என்ன, நீ என்ன யோகி என்ன, ஏதோ சிவ சிந்தனையில என்ன, சும்மா நான் அந்த மாதிரி இருக்கிறேன்னு சொன்னதுக்கே நீ இப்படி ஆறிட்ட. அப்படின்னு அவன் நம்மளை பார்த்து ஏளனமா சிரிக்க மாட்டான். சொல்லு ஜெகதி. ஏளனமா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நீ ஆதரித்தாலும் காலி, எதிர்த்தாலும் தவிர்த்தாலும் எது இருந்தாலும் இந்த இடத்துல கடவுள் என்ன செய்வான்? கடவுள் தன்னையும் காப்பாத்திக்கணும், அந்த பெண்ணின் வேட்கையும் விரக்தியும் போக்கணும். சொல்லுங்க, என்ன செய்வாங்க? இரண்டு பேருக்கும் சமமாக நல்லது நடக்கும் வழியான செயல் செய்யுங்கள். இங்க இரண்டு பேருக்கும் என்ன சமம் சொல்லுங்க. ஒண்ணு நீ இறங்கினாலும் காலி, அந்த அம்மாவை எதிர்த்தாலும் திட்டாலும் சபித்தாலும் கோபித்தாலும் காலி, அவங்க தவிர்த்தால் விருப்பத்துக்கு காலி. தவறாக விடுமா சார்? ஆமா, ஏப்பா கடவுள் எல்லாம் கொடுப்பான்னு சொல்றாங்க. எல்லாம் நீ கடவுள்னா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் தானே நீ. என் பிரச்சனை என்னவோ நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இதையே அப்ப நீ வச்ச நீ எப்படி, இது எப்படி நீ என்ன அவமதிப்ப, எப்படி நிராகரிப்ப, என்ன எப்படி துச்சமா சொல்லுவ, நீ எப்படி இதெல்லாம் இதுங்குவ? இதுதான் வாழ்க்கையில பெருசுன்னு நினைச்சு உலகமே இதன் அடிப்படையில தான் இயங்குது. ஆரம்பமும் இங்கதான், எல்லாமே இங்கதான் ஆரம்பிக்குது, இங்கதான் முடியுதுன்னு எல்லாமே உலகமே நம்புது. இதுதான் உலக அனுபவமா இது.
அப்படி பார்த்தா உன்னோட முதல் வேலையே சிருஷ்டியா இருக்கு, படைத்தல். ஏன் இதெல்லாம் பண்ண? எல்லாரும் கேட்பாங்க. இப்பெல்லாம் சில பேர் கேட்க, முன்னெல்லாம் எல்லாரும் ஏன் சாமி கடவுள் எல்லாரையும் படைக்கணும், அப்புறம் ஏன் இதெல்லாம் கொடுக்கணும், ஏன் இவ்வளவு கஷ்டம்? படைத்த கடவுள் சொல்றாரு இந்த பக்கம் போவாதீங்க, இந்த பக்கம் வாங்க. ஆனா இது யாரும் கேட்க மாட்டாங்களே, எல்லாரும் ஏன் அந்த பக்கமே போறாங்க? அது ஈஸியா இருக்கு. அதுக்கு ஒரு சக்தி இருக்குண்ணா. ஆமா. So, இப்போ சிவபெருமான் நீங்க சொல்ற மாதிரி ஆதரிக்கிறாருன்னு வச்சுப்போம். இப்ப அந்த இடத்துல கடவுள் ஆதரிக்கிறார். ஆதரிச்சோன்னே என்ன சொல்லுவார்? ஆதரிச்சா அந்த அம்மாவோட கம்யூனிகேட் ஆகுது. ஆனா அவங்க என்னை அவங்க இந்த மாதிரி கேட்டு அவங்களுக்கு நான் ஆதரவு கொடுத்தாலும் என் தன்மை மாறக்கூடாது. அவங்களை நான் ஆதரிச்சாலும் என் தன்மை மாறக்கூடாது. அப்போ அவங்களுக்கு இந்த உடல் பாரம், அவங்களோட சூழ்ந்த மாயையோ இந்த மாதிரி விஷயங்கள் கலந்து நான் கடவுள்னு தெரியணும்னா அவங்க உயிர்க்கு இன்பம் போடும். அந்த இன்பம் இன்பதனால தானே துன்பம், இந்த துன்பம் உடல் பாரமாவது இதை தேடுது. ஸோ இந்த உயிருக்கு பேரின்பம் போய்விட்டால் அவங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்போ அவங்களுக்கு கடவுள்னு நான் தெரிய ஆரம்பிச்சு. அந்த இன்பம் போன உடனே இந்த மனம், இந்த உடல் இதெல்லாம் கலைஞ்சு போயிடுது. ஏன்னா இந்த ஹீரோ யாரு? உயிர் தான். இந்த உயிருக்கு என்ன தேவை? இன்பம் தேவை. அந்த இன்பம் இல்லாத போது தான் அது துன்பப்படுது இதெல்லாம். ஸோ டைரக்டா எம்பெருமான் என்ன பண்றாரு? தனக்குள்ள இருந்த பேரின்பத்தை அனுப்புறாரு. அந்த உயிருக்கு இன்பம் போன உடனே அவங்க அந்த புனிதத்தை உணர்றாங்க. அந்த புனிதத்தை உணர்ந்த உடனே அவங்களோட பாவங்கள் கடையப்படுகிறது, அவங்க பாரங்கள் குறையுகின்றது. அந்த இன்பத்தில் வைத்து அந்த புனிதத்தை உணர்ந்து இதை நான் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும், நானும் சிவ சிந்தனைக்கு வர வேண்டும், பரம்பொருளை ஆசீர்வதிகள் கேட்டுக்கொள்வோம். இவ்வளவுதான். புரிஞ்சுங்களா ஜெகதீஷ்? புரிந்தது சுவாமி. அவ்வளவுதான். நீங்க என்ன தியாகி மாதிரி எது நன்மையோ அதை செஞ்சா சரி. நன்றி. வினோத் பாத்தீங்களா? வினோத் இல்லையோ? சுவாமி இருக்கேன் சாமி, மியூட்ல இருந்தேன் சாமி. ஓகே ஓகே. கவனிச்சிங்களா குழந்தை என்ன சொல்றதுன்னு? ஆமா சாமி, கவனிச்சேன் சாமி. சைக்கிள் வேப்பில் ஆட்டோ ஓட்டுறாரு பாருங்க. எது நன்மையோ அது சரி. சாமி அவர் ஃப்ளைட்டே ஓட்டுவார் சாமி. அப்படியா? ஆமா ஆமா, நம்ம பார்த்தோங்க ஃப்ளைட்ல பார்த்தேன் சாமி. ஆமா, அது கரெக்ட் தான். சரி வினோத், நன்றி. நம்ம நேரத்தை கடந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா சாமி. சரியா? ஆமா என்ன சாமி, ஜெகதி? கடந்திருக்கின்றோம் சார். ஆமா, ஓகே. நிறைவு செய்யலாமா? இல்ல வேற ஏதாவது கேள்வி இருக்கா ஜெகதீஷ்? நிறைவு செய்யலாம் சார். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி.